ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது லாஸ்ட் எந்த செக்ஷன் முடிச்சிருந்தோம்? கடைசி எது முடிச்சிருந்தோம்? யாருக்காவது ஐடியா இருக்கா? ஹலோ, ஸ்ட்ரக்சர் என்னம்மா? ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் சார். ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சரா? ட்ராக்கிங் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஆமா சார், ஸ்டார்ட் பண்ணீங்க. எஸ், ட்ராக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்து எது பார்த்துருந்தோம்? ஹியர் பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பார்த்துருந்தோமா? ஹலோ ஹலோ ஆமா சார், பார்த்தோம் சார். பர்சன்டேஜ் அதுல வந்து சில ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா அப்டேட் ப்ராஜெக்ட் பை டேட். நம்ம வந்து இது வந்து என்ன கான்செப்ட் தெரியுமா? யாருக்காவது ஐடியா இருக்கா? ஹலோ, யாருக்காவது ஐடியா இருக்கு? யாருக்காவது ஐடியா இருக்காமா? இது எப்படி பண்ண போறோங்கிறது, என்ன கான்செப்ட், என்ன பண்ண போறோங்கிற ஐடியா இருக்கா? ஸ்ரீதர், யார் ஸ்ரீதர் இதுல? ஸ்ரீதர், ஸ்ரீதர். Sir. Yes, sir. Yes, sir. I'm hearing. Yeah. நீங்க ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, ஞாபகம் Yes, sir. இருக்கா? I'm. How to set baseline? Yes, sir. Yes, sir. Yes, sir. I ask. அந்த How to set baseline for this project? Yeah, sir. நீங்க ஸ்டூடெண்டா ஸ்டாஃபா? Sir, student தான் sir. ஸ்டூடெண்ட் தானா? ஓகே, இப்போ அதான் பார்க்க போறோம். இது எப்படின்னா, நான் நேற்று ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு டீட்டெயில்ஸ் ஒன்று கொடுத்து தான் உள்ளார ஸ்டார்ட் பண்ணோம். என்னன்னா அது டெய்லி ஆஸ் பர் சைட் எக்ஸிகியூஷன் ஆரம்பிச்ச பிறகு என்ன செய்வாங்க? விசிட்டிங் ரெகுலர் டெய்லி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்களா சைட் இன்ஜினியர்ஸ், ஒர்க் என்ன நடந்திருக்குன்னு? ஆமா சார். அந்த ரிப்போர்ட்ஸ் வச்சு என்ன செய்வீங்க நீங்க? அதாவது கரெக்டா இல்லையான்னு எப்படி நீங்க உங்களுக்கு வெரிஃபிகேஷன் தெரியும்? குவாண்டிட்டி செக் பண்ணணும் சார். அது எப்படி போய் செக் பண்ணுவீங்க? எங்க போய் எப்ப போய் செக் பண்ணுவீங்க? டிராயிங்ல செக் பண்ணுவோம். எங்க அண்ணன் விஜயராமன் செக் பண்ணுவார் சார், சைட் இன்ஜினியர் சார் அவரு. யார் பாது? யார் பாது? அப்படி எல்லாம் பண்ண முடியாதுங்க. ஆக்சுவலா நேத்து ஒரு ரெக்கரிங் டாஸ்க் ஒன்று சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? அதை இன்சர்ட் பண்ணிட்டு இப்ப போயிடுவோம். அது மறந்துட்டு ஆக்சுவலா இங்க பாத்தீங்க, ரெக்கரிங் டாஸ்க் இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை போவோம். இதுல வரும்போது ரெக்கரிங் டாஸ்க்னா என்னன்னு பார்ப்போம். ரெக்கரிங் டாஸ்க் என்ன சொன்னா, ரிப்பீட்டிங்ல நடக்கக்கூடிய எல்லாமே ரெக்கரிங் டாஸ்க்னு சொல்லியிருந்தேனா? ஹலோ. ஆமா சார், ஆமா சார். இதுல பாத்தீங்கன்னா ஹலோ ஹலோ, வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்ப டாஸ்க்குள்ளார வாங்க. இங்க ரெக்கரிங் டாஸ்க்னு ஒரு கண்ட்ரோல் தெரியுதா? ஹலோ ஹலோ, ரெக்கரிங் டாஸ்க்ங்கிற கண்ட்ரோல் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த கண்ட்ரோல் வரும். ஹலோ. எஸ் சார், எஸ் சார். இதுல வந்து site inspection, இது வந்து சைட்டோட கண்டிஷனை பொறுத்து முடிவெடுக்கப்படும். சைட்டோட கண்டிஷன் வந்து ரொம்ப சின்னதா இருந்தால் வீக்லி ஒன்ஸ் பண்ணா போதும். இப்ப சைட் பெரிய சைட்டா இருந்தா என்ன செய்யணும்? ஹலோ. சைட் ரொம்ப மல்டி க்ரோல இருந்துச்சுன்னா டெய்லி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் எடுக்கணும் சார். எஸ், வெரி குட்.
இதை எடுத்துட்டு இதுல வந்து டெய்லின்னு கொடுத்துருக்க எவரி டே. இங்க பாருங்கப்பா, சொல்லுதா? ஸோ இதான் வந்துட்டு ரெக்கரிங் டாஸ்க்குங்கிறது. இதே மாதிரி அடுத்த டைப்பை பாருங்க. வீக்லி ரிவ்யூ. வாட் இஸ் வீக்லி ரிவ்யூ? ஹலோ, வீக்லி ரிவ்யூ என்னன்னா? ஹலோ, ப்ராஜெக்ட் ரிவ்யூ. ஸோ டெய்லி சார் ப்ராக்ரஸ். டெய்லி அந்த ப்ராக்ரஸ். வீக்ல என்ன ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருக்கு, கம்ப்ளீட் குவான்டிட்டி செக் பண்றது அந்த மாதிரி ஒரு சார். எஸ், யூ ஆர் ரைட். அது வந்து என்ன செய்வாங்கன்னா சாட்டர்டேஸ் வச்சுக்கலாம். ஆஸ் பர் இது ப்ராக்ரஸ், நம்ம ஆஸ் பர் பிளானிங் வந்து ஒர்க் ப்ராக்ரஸ் ஆயிருக்காங்க அதை செக் அவுட் பண்றதுக்கு இதை வச்சுக்கலாம். இது நார்மலா 1 டே இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 6 hours இருந்தா போதும். நார்மலா 1 டே கொடுத்துங்க. இப்ப தெரியுதா? ஹலோ, ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ரிக்கரிங் டாஸ்க்னு சொல்றது. புரிஞ்சுதா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஹலோ ஹலோ. எஸ் சார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது, ஹலோ. ஹலோ புரியுதுமா? கவனிங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து அப்டேஷன் ட்ராக்கிங் செட்டுக்குள்ளார வரும். நேத்து வந்து அப்டேஷன் பை டாஸ்க்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருந்தேன். அப்டேஷன் பை டாஸ்க்ங்கிறது என்னன்னா, ஒரு டாஸ்க் எடுத்துட்டு அந்த பேஸ்ட் ஆன் த ரிப்போர்ட் பேசிஸ்ல டாஸ்க் கன்ஃபார்ம் பண்றது. பட் இது ரைட்டான ரைட் கிடையாது. என்ன செய்ய போறோம்னா, ஹலோ, என்ன செய்ய போறோம்னா அதுக்கு பதிலா விஜயராகவன் சார் சொன்னாங்கல்ல, ஜஸ்ட் வந்துட்டு அவங்க வரும்போது அவங்க ரிப்போர்ட்ஸை பேஸ் பண்ணி வீக்லி ஒன்ஸ், ஹலோ, வீக்லி ஒன்ஸ் அந்த சைட் இன்ஸ்பெக்ஷன் மாதிரி நடத்துவீங்களா? ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் பார்ப்பீங்களா? குவாலிட்டி அண்ட் குவாலிட்டி செக் பண்ணிட்டு வருவீங்களா? எதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு சொல்லிட்டு. ஹலோ. ஆமா சார். ஏன்னா வந்து ஒரு ப்ராஜெக்ட் சைட் இன்ஜினியர் அனுப்புற ரிப்போர்ட் வந்து கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட் கிடையாது. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸை எடுத்துட்டு போயிட்டு ஒரு சீனியர் இன்ஜினியரோ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன செய்யணும்? ஹலோ, செக் பண்ணணும் சார். ஹலோ, செக் பண்ணி வெதர் திஸ் குவாலிட்டி அண்ட் குவாலிட்டி ஹேஸ் டு பி அரைவ்டு ப்ராப்பர்லி. அந்த குவாலிட்டியோ ப்ராப்பரா அரைவ் ஆயிருக்காங்கிறத செக் அவுட் பண்ணணும். அப்போ வந்து ஆஃப்டர் தட் அந்த செக்கிங் இன்ஜினியர் இல்ல மேனேஜர் வந்து என்ன செய்வாங்க? அப்ரூவ் கொடுப்பாங்க. அதான் ஸ்டேட்டஸ் டேட்னு சொல்றது. அது ஸ்டேட்டஸ். யா, புரியுதுமா? ஓகே. ஸ்டேட்டஸ் டேட்டுங்கிறது இப்போ என்ன செய்ய போறோம்னா, ப்ராஜெக்ட் டேட் எடுத்திருக்கோம். இப்போ பாருங்க, இன்னைக்கு டுடேஸ் டேட் 13/10 எடுத்திருக்கு. இப்போ என்ன செய்யறேன்? சாம்பிளுக்கு யார் இப்போ வண்டி ஓட்டுறது? யார் வண்டி ஓட்டுறது? ஆஃப் பண்றீங்களா இல்ல மீட்டிங் விட்டு வெளில போய்க்கிறீங்களா? யார் அது? தங்கப்பாண்டி. கவனிங்க. ஸோ நான் வந்து சாம்பிளுக்கு 17th நான் வந்து ஒரு என்ஜினியர் போய் செக் பண்ண போறாருன்னா அன்னைக்கு காலையில போய் செலக்ட் பண்ணி வச்சுட்டு we have to update that process. ஃபர்ஸ்ட் என்ன ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? எல்லாருக்கும் ஸ்கிரீன் கிடைச்சிருக்கா? ஸ்கிரீன் வருதா எல்லாருக்கும்? ஹலோ ஹலோ. ஹலோ சார். ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்கா எல்லாருக்கும்? சார் ஆயிடுச்சு சார். சார் உங்க வாய்ஸ் ஆடிபிள் இல்ல சார். வருது சார். வாய்ஸ் ஆடிபிளா இல்லையா? ஆமா சார். எத்தனை பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு? எத்தனை பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு? There are 10 members, sir. ரிமைனிங் 18 பேருக்கு கரெக்டா இருக்கா? ஹலோ,
18 மெம்பர்ஸ்க்கு So கரெக்டா இருக்கா? break ஆகி கேக்குது. பிரேக் ஆகுதுன்னா சிக்னல் ப்ராப்ளம். இப்ப வந்து வாய்ஸ் சுத்தமா ரிசீவ் ஆகலாம இருந்தா மட்டும்தான் ப்ராப்ளம். இந்த 10 பேருக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க. 10 பேருக்கு என்ன ப்ராப்ளம்? ஹலோ, யார் அது? ஹலோ, வாய்ஸ் எல்லாருக்கும் ஆடிபிலிட்டி இருக்கா? ஹலோ, இருக்கு சார், இருக்கு சார். ஓகே, லெட்ஸ் see. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல என்ன the update work as complete through இருக்கா? ஹலோ, ஆமா சார், இருக்கு சார். அது கீழே என்ன ஆப்ஷன் தெரியுது பாருங்க. Set 0 to 100% complete. எஸ், இது வந்து ரேஞ்ச். நம்ம வந்து டாஸ்கோட டியூரேஷனை பொறுத்து அந்த ரேஞ்ச் செட் பண்ணி கொடுக்கலாம். சார் உங்க வாய்ஸ் கிராக் ஆகுது சார். வாய்ஸ் பிரேக் ஆகுதா? எத்தனை பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருது? ஹலோ, ஹலோ, I'm also யாருக்கு எத்தனை பேருக்கு இந்த ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டேன். ஹலோ, ஹலோ சார். ஓகே ஓகே, கவனிங்க, ராகெல்லாம் வேண்டாம். ஓகே, கவனிங்க. யாராருக்கு பிரேக் ஆகுதோ அவங்க வந்துட்டு செக் அவுட் பண்ணி பாருங்க, இல்லாட்டி ரீஜாயின் ஆகுங்க. ஏன்னா வந்து எல்லாருக்கும் அந்த ப்ராப்ளம் வந்தா பிரச்சனை இல்லை. ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ்க்குன்னா சிக்னல் வீக்கா கூட இருக்கலாம். அப்படி தொடர்ந்து வந்துச்சுன்னா சொல்லுங்க, நான் நீங்க ரீஜாயின் பண்றேன். ஓகேயா? ஹலோ, okay, sir. ஓகே சார். நவ் இப்போ 0 to 100%னா டெய்லி ப்ராக்ரஸ் பேஸ் பண்ணி பர்சன்டேஜ் அப்டேட் ஆகும். அப்படி இல்லைன்னா கீழே இருக்கு பாருங்க, என்ன இருக்கு? 0 or 100%, எய்தர் கம்ப்ளீட்டட் ஆர் yet to start. கம்ப்ளீட்டட்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இருக்கு. yet to startனா என்ன அர்த்தம்? இனிமேதான் ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். 2 டைப்ஸ் இருக்கு. அது கீழே இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்லுது பாருங்க. ஹலோ, ரீஷெட்யூல் சார், அன்கம்ப்ளீட் ஒர்க் வந்து ரீஷெட்யூல் பண்றது. எஸ், இது என்ன கண்டிஷன்னா, சப்போஸ் நேச்சுரல் கலாமிட்டி இல்ல அன்எக்ஸ்பெக்டட்லி ஒர்க் பிரேக் ஆயிருக்குன்னா, இதெல்லாம் இந்த மாதிரி லாக்டவுன் பண்ணுச்சுன்னா, எஸ், மாதிரி கொரோனா ப்ராப்ளம். சரி கவனிங்க. இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு எவ்வளவு நாள் வந்து ஒர்க் பிரேக் டவுன் ஆகுது, ஒர்க் ஸ்டாப் ஆகுதுங்கிறத கொடுக்கணும். கொடுத்துட்டு என்னைக்கு ஒர்க் ரீஸ்டார்ட் ஆக போகுதுங்கிற ரெஸ்யூம் டேட் இங்க கொடுத்து இங்க கொடுக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு மீனிங் என்னன்னா, ஒர்க் ஃப்ளோ இஸ் பிரேக்ட் அப்பான் ஃபார் த ஸ்பெசிஃபைடு டேட்ஸ். அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து குறிப்பிட்ட டேட்டுக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்ப நார்மலா அப்டேட் பண்றது எப்படின்னு பார்த்துருவோம். இங்க பாருங்க, வார்னிங் என்னன்னா ஃபியூச்சர் டேட்ல நான் அப்டேட் பண்றேன், அதனால வார்னிங் வருது, அது இஷ்யூ கிடையாது. அப்ப என்ன செய்யணும்னா, சிஸ்டம் டேட்டை மாத்திக்கிட்டு இருக்க வர ஸ்டேட்டஸ் டேட்டா 13th வச்சுக்கிறேன். ஸோ ப்ராப்ளம் என்ன? ஹலோ, ஹலோ, சார். ப்ராப்ளம் என்ன? இதுல நம்ம வந்து 20th அப்புறம் தான் இதே ஆரம்பிக்கிறோம், ரைட்டா? ஹலோ, 20th அப்புறம் தான் நம்ம ப்ராஜெக்டே ஸ்டார்ட் பண்றாங்க சார். ஸோ இப்போ நடுவில் வந்து முன்னாடி அப்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகாது. இருங்க, நான் இப்போ வந்துட்டு டேட்டா நான் ரீசெட் பண்ணி விட்டுறேன். சிஸ்டம் டேட்டா வந்துட்டு நான் ஒரு 26க்கு ரீசெட் பண்ணிடுறேன். யார்
யார் மியூசிக் ப்ளே பண்றது? ஹலோ, யார் அது? இப்போ பாருங்க, நான் 26க்கு டேட் செட் பண்ணியிருக்கேன். கரண்ட் டேட்டுக்கு நான் மாத்திக்கிறேன். இப்போ ஓகே பண்றேன் பாருங்க. ஹலோ, அப்டேட் ஆயிருக்கா? ஹலோ, ப்ளே பண்றவங்க தயவு செஞ்சு மீட்டிங் விட்டு வெளில போயிடுங்கப்பா. நான் அங்க இன்டிமேட் பண்ணிக்கிறேன். கவனிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கேப் கொடுங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபியூச்சர் டேட்டுக்கு நான் வந்து சிஸ்டம் டேட்டை ரீசெட் பண்ணிட்டு நான் இங்கே உங்களுக்காக ரன் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு டேட்டை செலக்ட் பண்ணிக்கங்க. இப்போ வந்துட்டு இப்போ டேட் எடுத்திருக்கோம் ஆல்ரெடி. இப்போ 24th எடுத்துக்கிறேன் பாருங்க. ஹலோ ஹலோ, யார் அது? ஒருத்தர் இல்லையா? Hello. ஹலோ புரியுதா? இப்போ எப்படி பண்ணுங்கிறது, இது ஆக்சுவலா அப்டேட் டேட்டுங்கிறது என்னன்னா, சைட் இன்ஸ்பெக்ஷன் போற அன்னைக்கு நம்ம வந்து அப்டேட் ரன்னிங் அப்டேட் கொடுக்கணும். அந்த ஏதாவது ப்ராஜெக்ட் மேனேஜரோட கிரீன் ஏதாவது அப்ரூவல் பிறகு. புரிஞ்சுதா? சப்போஸ் எனி சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா we have to revise that work. கான்செப்டை புரிஞ்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க. சப்போஸ் எனி சேஞ்சஸ் இன் திஸ் ஒன், இந்த ஆல்ரெடி எக்ஸிக்யூட் ஆன ஒர்க்ல ஏதாவது கரெக்ஷன் இருக்கு, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா ஒரு என்ஜினியர் போய் செக் பண்ணிட்டு he has to give the notification that அந்த கரெக்ஷன்ஸ்லாம் பண்ணணுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாரு. ஹலோ, ஓகே சார். நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீதர் கேட்டது, சப்போஸ் நம்ம ரெகுலராகவே இப்போ ஒருத்தர் வந்து இப்போ சைட் இன்ஸ்பெக்ஷனுக்குலாம் போய் செக் அவுட் பண்ணுறாங்கன்னா we have to set it in proper manner. அது என்ன செய்ய போறோம்னா, இங்க இருக்கு பாருங்க ஸ்ரீதர். எஸ் சார். எஸ் சார், எஸ் சார். பாத்துங்க, ஓகே சார். இதுல போயிட்டு என்ன இருக்கு, செட் பேஸ் லைன் ஒரு கண்ட்ரோல் இருக்கா ப்ராஜெக்ட்ல. செட் பேஸ் லைன், இதுல செட் பேஸ் லைன் கொடுக்கணும். என்னைக்கு நம்ம வந்து போய் வெரிஃபிகேஷன் பண்ண போறோமோ அன்னைக்கு ஒரு பேஸ் லைன் டேட் கிரியேட் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா how many baselines are there? 10 baselines will be there. 10 ல 11 இருக்கு. 0 ல இருந்து பேஸ்லைன்ங்கிறது 0. ஸோ 0 ல இருந்து 10 baselines. ஸோ 11 baselines இருக்கு. இங்க எந்த பேஸ்லைன் வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து ஜெனரல் செக்கிங் ஆர் ப்ராக்ரஸ் வைஸ் ரிப்போர்ட் பார்க்கறதா இருந்தா இங்க இருக்கு பாருங்க, கீழே என்ன இருக்கு, என்டையர் ப்ராஜெக்ட், இன்ட்ரீம் ப்ராஜெக்ட், இன்ட்ரீம் பிளான். என்ன டிஸ்கஷன் போயிட்டு இருக்காங்க? என்ன டிராஃபிக்ல யார் இருக்கா? ஸ்ரீதர் சார். ஸ்ரீதரா? ஓகே. ஹியர் இங்க பாத்தீங்கன்னா காப்பி, இதுல போயிட்டு ஏதாவது ஒரு இதை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம். பேஸ்லைன் 0 டு பேஸ்லைன் 10 வரையிலும் ஆர் ஷெட்யூலிங் ஸ்டார்ட் ஆர் ஃபினிஷ். இந்த குறிப்பிட்ட டேட்ல எந்த ஆக்டிவிட்டியாவது ஸ்டார்ட் ஆகுதா இல்ல ஃபினிஷ் ஆகுதாங்கிறத செக் பண்றது. ஸ்டார்ட் ஆர் ஃபினிஷ்ட் அப் டு 10 வரலையும் கொண்டு போகலாம் நம்ம அது மாதிரி. ஸோ இதுல வந்து என்ன பேஸ் லைன் வேணுங்கிறது இருக்கு. நார்மலா செட் பேஸ் லைன் கீழே வருது, தெரியுதுங்களா? ஹலோ, இதுல பாத்தீங்கன்னா ஃபார் என்டையர் ப்ராஜெக்ட்ஸ்னா ஃபார் என்டையர் ப்ராஜெக்ட். ஹலோ, ஃபார் என்டையர் ஸ்டார்ட் டு எண்ட். எஸ், பிஃபோர் தட் ஒரு காரியம் பண்ணணும், என்ன செய்யணும், ஸ்டேட்டஸ் டேட்ல போயிட்டு ஒரு டேட் செட் பண்ணுங்க. என்னைக்கு போய் வெரிஃபிகேஷன் பண்ண போறீங்களோ அந்த டேட் கொடுத்துருங்க. என்னைக்கு செட் பண்ணியிருக்கேன்? 30th அக்டோபர் செட் பண்ணியிருக்கேனா? 30th அக்டோபர். இதுக்கு போயிட்டு செட்ல பேஸ் லைன் கொடுக்க வேணாம். இந்த பேஸ் லைன் டேட் கொடுத்துட்டு whether it is going to be affect the total project, total progress of the project or selected tasks. Selected task என்ன மீனிங்? பர்டிகுலர் டாஸ்க் அக்ராஸ் த டேட், அதாவது அந்த குறிப்பிட்ட டேட்ல கிராஸ் ஆகக்கூடிய இதை மட்டும் செய்யணும்னா செஞ்சுக்கலாம். இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம்,
என்டையர் கொடுத்தாச்சா? ஸோ நம்ம என்ன பண்ணிடணும், ஃபர்ஸ்ட் செட் a date status date and then go to set baseline option. என்ன பேஸ்லைன் வேணுமோ இங்க செட் ஆயிடுச்சு பாருங்க. 26/2 ஒரு பேஸ்லைன் செட் ஆயிருக்கா? ஹலோ 26/10 அது செட் ஆயிருக்கு பாருங்க. அப்புறமா இதே ப்ரொசீஜர்ஸ் தான். எடுத்துக்கிச்சா பாருங்க. இந்த இடத்துல போய் செலக்ட் இந்த பேஸ்லைன் டேட் எடுத்து அப்டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த நம்ம பேஸ்லைனை பேஸ் பண்ணி அப்டேட் ஆகும். ஸோ இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 11 பேஸ் லைன்ஸ் கொடுக்கலாம் ஃபார் ஜெனரல் வெரிஃபிகேஷன். ஜெனரல் பேஸ் லைன் கொடுக்கலாம். அதை தவிர ஸ்டார்ட் டு ஃபினிஷ் ஒரு 11 டைம்ஸ் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எப்படி தேவையோ இதான் செய்யணும். திஸ் இஸ் த கரெக்ட் வே. புரிஞ்சதா எல்லாருக்கும்? ரெஸ்பாண்ட் பண்ணுங்கம்மா. ஹலோ, யார் அது ஊங்கிறது? யார் சார் இது? ஹலோ ஹலோ, யார் அது? ஓகே, பாத்துங்க. ஹலோ சார். சொல்லுங்க சார். ஸ்ரீதர், டவுட் கிளியர் ஆயிடுச்சா? சார் ப்ளீஸ் ரீகால் ஒன். சார் இல்ல சார், ப்ளீஸ் இன்னொரு ரீகால் பண்ணுங்க சார், செட் பேஸ்லைன் மட்டும். ஓகே, இங்க ஸ்டேட்டஸ் டேட் ஒன்னு கொடுத்துருங்க ஸ்ரீதர். என்னைக்கு போய் செக் பண்ண போறீங்களா? அந்த அப்புறம் போயிட்டு என்ன இருக்கு? செட் பேஸ்லைன். செட் பேஸ்லைன்ங்கிறதுல போயிட்டு ஏற்கனவே இருக்கு. சப்போஸ் என்ன செய்யலன்னா இங்க இருக்காரு டேட்டை மாத்திக்கணும். இருக்க டேட்டை மாத்திட்டு வரேன். ஒரு நிமிஷம், டேட்டை கிளியர் பண்ணிட்டு வரேன். ஓகே சார். இப்போ ஃப்ரெஷ்ஷா செட் பண்ணிடுவோம். இங்க பாருங்க, அந்த டேட் செட் பண்ணியாச்சு. ஹலோ, இங்க இருக்கு பாத்தீங்களா? செட் பேஸ் லைன்ல போயிட்டு பேஸ் லைன் 1 பேஸ் லைன் 2 இதெல்லாம் இருக்கா? ஆமா சார். இல்ல, உங்களுக்கு எந்த பேஸ் லைன்? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பிகினிங்ல இருந்து போனா பேஸ் லைன்ல இருந்து ஆப்பாங்க. நடுவுல போறது அந்த பேஸ் லைன் 1 2 3 4 5 6 அந்த ரேஞ்சில ஏதாவது ஒன்னு எடுத்துங்க. எந்த சீக்வன்ஸ்ல இருக்கீங்களோ அந்த சீக்வன்ஸ்ல எடுத்துங்க. ஓகே சார். இப்போ நான் 2 எடுத்துக்கிருக்கேன். இப்போ எந்த என்டையர் ப்ராஜெக்ட் அஃபெக்ட் ஆகணுமா இல்ல செலக்டட் டாஸ்க் மட்டும் அஃபெக்ட் ஆகணுமான்னு சூஸ் பண்ணுங்க. அந்த டேட்டா கிராஸ் ஆகுற டாஸ்க் மட்டும். சார் இப்போ செலக்டட் டாஸ்க்னா அந்த டேல நடக்கிற டாஸ்க் மட்டும் கேன்சல் ஆகுமா சார்? அந்த ரேஞ்சில வரது மட்டும் அஃபெக்ட் ஆகும். ரிமைனிங் சார் இப்போ நம்ம சார் இப்போ பேஸ் லைன் செட் பண்ணிருக்கோம் டேட்ல. அந்த டாஸ்க் செலக்டட் டாஸ்க்னா அந்த டேல நடக்கிற டாஸ்க் மட்டும் கேன்சல் ஆகுமான்னு கேக்குறேன் சார். கேன்சல் ஆகாது, அப்டேட் ஆகும். அது வந்து அடுத்த நாள் ப்ராஜெக்ட்டோட கண்டினியூ ஆகுமா சார்? ஆமா, அடுத்தது வந்து ரெகுலர் டாஸ்க் அதுக்கப்புறம் ரொட்டேட் ஆயிட்டு போகும். ஓகே சார். செட் பண்ணிட்டு இங்க போயிட்டு அப்டேட்ல போயிட்டு இங்க அந்த ஸ்பெசிபிக் டேட் எடுத்து ஓகே பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா இந்த டேட்டுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி கிராஸ் ஆகுதோ எல்லாமே அப்டேட் ஆயிருக்கும். ஓகே சார். அடுத்தது இது எல்லாத்தையும் பண்ணி முடிஞ்ச பிறகு இங்க பாருங்க, கால்குலேட் ப்ராஜெக்ட். யார் 2 பேர் வெளில போயிருக்காங்க? கால்குலேட் ப்ராஜெக்ட். நீங்க வந்து ஒர்க் இதுவரையில என்ன நடந்திருக்குங்கிறத கால்குலேட் பண்றது. சரி, இப்ப வந்துட்டு இந்த மாதிரி ட்ராக்கிங் எல்லாம் பண்றீங்கல்ல, எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின். ட்ராக்கிங் எல்லாம் பண்றீங்கல்ல? ஹலோ ஹலோ, எஸ் சார். இந்த ட்ராக்கிங் பண்றதோட ரிசல்ட் என்ன? வாட் யூ ஆர் கோயிங் டு அனலைஸ்? அதோட எண்ட் ரிசல்ட் என்ன? எண்ட் ரிசல்ட் என்ன? ஹலோ, how much work can be done or other? yes, same thing. And whether work is progressed as per planning. அந்த ஒர்க் வந்து பிளானிங் பிரகாரம் ப்ராக்ரஸ் ஆயிருக்கா?
how much work is done. லாகிங்ல இருந்தா லாகிங் என்ன எதனால வந்துச்சு, லீடிங்ல போனா என்ன லீடிங். லீடிங் லாகிங்னா மீனிங் புரிஞ்சுதுங்களா, இல்ல சொல்லணுமா, அதுக்கும் விளக்கம் சொல்லணுமா? லாகிங்னா ஒர்க் ஸ்லோவா ப்ராக்ரஸ் ஆகுறது, லீடிங்னா ஒர்க் முடிச்சுட்டு கொஞ்சம் லிட்டில் பிட் ஏலியரா போறது. ரெண்டு வழியிலும் நம்ம செக் பண்ணலாம். இதுக்கு ஒரு கான்செப்டுக்கு ஒரு பேர் ஒண்ணு உண்டு, என்ன யாருக்கா தெரியுமா? சொன்ன கான்செப்டுக்கு பேரு? ஹலோ ஹலோ No, sir. EVMS கொஸ்டிங்க. தயவு செஞ்சு எல்லாரும் நோட்ஸ் இருந்தா நோட்ஸ் எடுத்துங்க. கிளாஸ் ரிவிஷன் தயவு செஞ்சு நோட்ஸ் எடுங்க. மொபைல்ல இருக்கவங்கன்னு ஜூம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. EVMS எண்ட் வேல்யூ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். நான் சேட்ல போடுறேன் பாருங்க. ஹலோ நூறுல் யாருங்க? ஹலோ சார் நூறுல் யாரு? ஹலோ ஹலோ யாராவது லைன்ல இருக்கீங்களா? சார் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். யார் பேசுறது? நூறுல். மெசேஜ் டீசெண்டா போட தெரியாதா? மெசேஜ் டீசெண்டா போட தெரியாதான்னு கேட்டேன். சிக்னல் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, உங்களுக்கு வந்துட்டு எல்லாருமே ஃபோன் சிக்னல்ல கூட ப்ராப்ளம் இருக்குல்ல, என்னது டே கேட்க மாட்டேங்குதுன்னா என்ன மீனிங்? ஹலோ நூருல் லைன்ல இருக்கீங்களா? ஹலோ ஹலோ பாய்ஸ் லிசன். ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். ஓகே, நம்ம we are completed now. ட்ராக்கிங்களோட ரிசல்ட்ஸ் என்ன? இவிஎம்எஸ்க்கு நோட்ஸ் நான் வந்துட்டு அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் சேட்ல மெயில் அனுப்புங்க, அவங்களுக்கு நான் மெயில் கொடுக்குறேன். இவிஎம்எஸ்ல ரிசல்ட்ஸ் பார்க்கணும்னா இங்க பாருங்க, என்ட்ரிஸ்குள்ளார வந்துருங்க. அண்ட் என்ட்ரி ஹியர், இங்க பாருங்க மோர் டேபிள்ஸ்னு இருக்கா? ஹலோ ஹலோ கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கம்மா. ஆமா சார். ஸோ மோர் டேபிள்ஸ்ல போனீங்கன்னா ஈவி ஏண்ட் வேல்யூன்னு ஒரு கான்செப்ட் தெரியுது பாருங்க. அப்ளை. இதுல உங்களுக்கு என்னென்ன தெரியுதுமா? டேர்ம்ஸ் தெரியுது? ஹலோ காஸ்ட். எஸ், இதுல வந்து காஸ்ட் அண்ட் ஒர்க் வி ஹேவ் டு மேனேஜ் இட். ஃபர்ஸ்ட் இஸ் பிளான்ட் வேல்யூ. பிளான்ட் வேல்யூனா என்னது உங்களால சொல்ல முடியுமா? ஹலோ, பிளான்ட் வேல்யூனா என்னன்னா அப் டு டேட் நம்ம வந்து என்ன ஒர்க் பண்ண போறோம், ஏதாவது பிளான் பண்ணியிருக்கோம், என்னென்ன பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கோங்கிறது
அது வந்து நம்ம பிளானிங்ல வருது. பிசிடபிள்யூஎஸ்னா ஹலோ ஹலோ யாராவது இருக்கீங்களாப்பா? Yes, நோட்ஸ் sir. எடுத்துங்க, நோட்ஸ் எடுத்துங்கம்மா. இதெல்லாம் டேர்ம்ஸ் இருக்கு, நோட்ஸ் எடுத்துங்க. பிளான்டு வேல்யூனா அப் டு நவ் என்ன ஒர்க் நம்ம பிளான் பண்ணியிருக்கோங்கிறது நம்ம ட்ராக்கிங்ல வந்த வரலையும். ஹலோ அடுத்தது பிசிடபிள்யூஎஸ் பட்ஜெட்டட் காஸ்ட் ஒர்க் அட் ஷெட்யூல்டிங். குறிச்சிங்க, பட்ஜெட்டட் காஸ்ட் ஒர்க் அட் ஷெட்யூல்டிங். ஹலோ 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 யாராவது இருக்கீங்களா? சொல்லுங்க சார். ஸோ நோட்ஸ் எடுத்துங்க, எல்லாருமே தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்துங்க. இதுக்கெல்லாம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ், இது வந்து எந்த புக்லையும் கிடையாது. டெக்னிக்கல் டேர்ம், அதாவது டெக்ஸ்ட் புக்ல மட்டும் தான் இருக்கு, நோட்ஸ் மாஸ்டர் மாதிரி தருவாங்க. பிசிடபிள்யூஎஸ்னா பட்ஜெட்டட் காஸ்ட் அட் ஒர்க் கம்ப்ளீட்டட், அது ஒர்க் ஷெட்யூல்டு. அதாவது இந்த குறிப்பிட்ட டேட் வரல என்ன ஒர்க் ஷெட்யூல் பண்ணியிருந்தோமோ அதுவும் பிளான்டு வேல்யூ, அதோட வேரியேஷன் எடுத்து பார்க்கணும். அது வேரியேஷன் 0வா இருந்துச்சுன்னா ஒர்க் ப்ராஜெக்ட் ப்ராக்ரஸ் இஸ் நார்மல். ஓகே ஹலோ ஓகே சார். இன் கேஸ் அந்த பிளான்டு பிவி மைனஸ் பிசிடபிள்யூஎஸ் வேல்யூ வந்து அதிகமா இருந்துச்சுனாலோ வேரியேஷன் கொடுத்தாலோ ஒர்க் இஸ் வேரிங்னு அர்த்தம். ஹலோ ஒர்க் டிலே ஆகுது இல்லை ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்தது ஏர்ன்டு வேல்யூ. ஏர்ன்டு வேல்யூ இஸ் ஈக்குவல் டு பிவி மைனஸ் எஸ். இதுல வந்து ரெண்டு காஸ்ட் வேரியன்ஸ் இருக்கு, எஸ்வி சிவின்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு எல்லாருமே குறிச்சுங்க. சிவினா ஷெட்யூல்டு காஸ்ட் வேரியன்ஸ், எஸ்விங்கிறது ஷெட்யூல்டு வேரியன்ஸ். குறிச்சுங்க. ஹலோ யாராவது ஒருத்தர் மெயில் ஐடி அனுப்புங்க, உங்களுக்கு அந்த நோட்ஸஸ் ஃபுல்லாகவே தெளிவாக எடுத்து அனுப்புகிறேன். ஹலோ எப்படி கால்குலேட் பண்ணணும், எப்படி எப்படி பண்ணுங்கிறது இருக்கு, ப்ரொசீஜரல் பிரகாரம் தான் பண்ணணும். ஹலோ யாராவது ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கம்மா, யாராவது ஒருத்தர். எஸ், இப்போ பார்த்தீங்கன்னா சேவிங்கிறது என்னன்னா, ஸோ அந்த பர்டிகுலர் டேட் வரலையும் எவ்வளோ காஸ்ட்டோ நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்காங்க from the beginning to the specified status date. Suppose to that divided by actually என்ன நடந்திருக்கு. ஏசிடபிள்யூஎஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த ஏசிடபிள்யூஎஸ்ங்கிறது என்னன்னா ஆக்சுவல் ஒர்க், ஆக்சுவல் கம்ப்ளீட்டட் ஒர்க் அட் ஷெட்யூலிங் சொல்லுவாங்க. அந்த ஒர்க் ஷெட்யூலிங் பிரகாரம் என்ன ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்குங்கிறத அங்கே செக் அவுட் பண்ணி பார்ப்பாங்க. ரெண்டு மேட்ச் ஆனிச்சுன்னா 0வா இருக்கும். ஹலோ ஹலோ Yes, sir. ஸோ அந்த இடத்துல வரும்போது ஒர்க்கும் காஸ்ட்டும் வந்து கர்வ் வந்து ஸ்மூத்தா லீனியரா போனுச்சுன்னா, எந்த வேரியேஷன் இல்லாம நம்ம பிளான் பண்ணியிருக்க காஸ்ட்டுக்கும் எக்ஸிகியூஷன் காஸ்ட்டும் கரெக்டா வந்துச்சுன்னா உங்களுக்கு நம்ம ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்ட் கிளியர்லி. அது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முலாஸ் வந்து உங்களுக்கு யாராவது ஒருத்தர் வந்து உங்க இமெயில் ஐடி அனுப்புங்க, அதுக்கான ஃபார்முலாஸஸ் கால்குலேஷன் ஷீட்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், நீங்க ஷேர் பண்ணி பாருங்க. ஓகேயா? ஹலோ ஆமா இல்லைன்னு சொல்லுங்கம்மா யாராவது ஒருத்தர். எல்லாருக்குமே நான் அனுப்பி வைக்கிறேன், உங்க மெயில் ஐடிக்கு அனுப்புறேன், நீங்க எடுத்து ஷேர் பண்ணி பாருங்க எப்படி கால்குலேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட்ல பிவிஎம்எஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறதுலாம் இருக்கு. உங்களுக்கு நான் மெயில் ஐடியில இருந்து ஷேர் பண்றேன். ஹலோ அதே மாதிரி எஸ்வி ஷெட்யூல்டு வேரியன்ஸ். ஷெட்யூல்டு வேரியன்ஸ்ங்கிறது நத்திங் பட் நம்ம வந்து
என்ன குவாலிட்டி ஆஃப் ஒர்க் நம்ம வந்து இந்த குறிப்பிட்ட டேட் வரலையும் பிளான் பண்ணியிருக்கோம் பிளஸ் எக்ஸிகியூஷன், பர்டிகுலர்லி இந்த எக்ஸிகியூஷன் ஸோ அந்த 2 ரேஷியோவை எடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. 2 ரேஷியோவை 1ங்கிற யூனிக் வேல்யூ வந்துச்சுன்னா ஒர்க் இஸ் ப்ராக்ரஸிங் பர்ஃபெக்ட்லி. அண்டர்ஸ்டுட் ஆகுதா இல்லையா? ஏசிடபிள்யூபி தட் இஸ் பிசிடபிள்யூபி அந்த டேர்ம் எப்படி சொல்லுவாங்கன்னா பிசிடபிள்யூபி. பிசிடபிள்யூபிங்கிறது என்னன்னா எல்லாரும் தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்துங்க. பட்ஜெட்டட் காஸ்ட் அட் ஒர்க் பர்ஃபார்ம்டு. பிசிடபிள்யூபி பட்ஜெட்டட் காஸ்ட் அட் ஒர்க் பர்ஃபார்ம்டு. அடுத்தது ஏசிடபிள்யூபி மீன்ஸ் ஆக்சுவல் காஸ்ட் அட் ஒர்க் பர்ஃபார்ம்டு. 2 ரேஷியோவை எடுத்து பார்க்கணும். அந்த 2 ரேஷியோவையும் ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் கிளியரன்ஸா இருந்தா 1ங்கிற யூனிக் வேல்யூ கிடைக்கும். அந்த யூனிக் வேல்யூ 1 இருந்துச்சுன்னா அவர் ப்ராஜெக்ட் இஸ் ப்ராக்ரஸிங் வெரி கிளியர்லி. இப்ப கிரேட்டர் தேன் 1 இருந்தா என்ன மீனிங்? யாராவது ஒருத்தர் விளக்க சொல்லுங்க. ஹலோ ஹலோ, சவுண்டே காணோம். இருக்கீங்களா இல்லையா? Yes, sir. ஸோ இப்போ வந்து ஷெட்யூல்டு வேரியன்ஸ் 1 இருந்துச்சுன்னா நார்மல்னு சொல்லிட்டோம். ஷெட்யூல்டு வேரியன்ஸ் டிவியேஷன் எடுத்துச்சுன்னா பிளஸ் 1.1 ஆர் 1.2ங்கிற மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்ன செய்யறது? மீனிங் என்ன? யாராவது ஒருத்தர் விளக்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டி நான் விளக்க நான் சொல்றேன். யாராவது anyone can give the explanation. ஸோ பிளான் பண்ணதை விட ஒர்க் வந்து ப்ராக்ரஸ் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஹலோ, அதே மாதிரி லெஸ் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா லெஸ் தேன் 1க்குள்ள போனுச்சுன்னா என்ன மீனிங்? ஒர்க் இஸ் லேகிங். த ஷெட்யூல் வேரியன்ஸ்ல இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது. காஸ்ட் வேரியன்ஸ் என்னன்னா பட்ஜெட்டட் காஸ்ட் அட் த ஸ்பெசிஃபைட் ஒர்க் பர்ஃபார்ம்டு பிசிடபிள்யூஎஸ். அதை எடுத்து அதோட வேரியேஷன் எடுத்து நம்ம பார்க்கலாம். அதை வந்து பார்ப்பாங்க. அந்த காஸ்ட்டும் டிவியேஷன் இல்லாம கரெக்டா 0 காஸ்ட், அதாவது 1:1ங்கிற ரேஷியோல வரணும். அந்த 1ங்கிற ரேஷியோ விட்டு மாறுனுச்சுன்னா உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். இது இன்னொரு இதுலயும் காட்டுறேன் பாருங்க. மோர் டேபிள்ஸ் ஷெட்யூலிங் இங்க இருக்கு பாருங்க. ஹலோ சார். யா ஸ்ரீதர் சொல்லுங்க. Sir, can you hear my voice? Yes sir. யாரு? ஸ்ரீதர் சாரா? ஸ்ரீதரா? ஹலோ, இதுல வந்து எஸ்பிஐன்னு ஒன்று இருக்கு. 2 டேர்ம்ஸ் இருக்கு, கவனிச்சிங்களா? ஹலோ ஹலோ, Yes, sir. இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ்விங்கிறது ஷெட்யூல்டு வேரியன்ஸ், எஸ்பிஐங்கிறது ஷெட்யூல்டு பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ். இந்த ரெண்டுமே 0வா இருக்கணும். இந்த வேரியேஷன்ஸ் இல்லாம நார்மலா ட்ராக் டவுன் ஆச்சுன்னா பர்ஃபெக்ட். இதுலயே வந்து உங்களுக்கு பிளஸ்ல மைனஸ்ல டிராவல் ஆனிச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராஜெக்ட் எய்தர் இட் இஸ் கோயிங் ஃபாஸ்ட் ஆர் லேகிங்னு அர்த்தம். லீடிங் லேகிங் சொல்றது. அதே இது இங்க பாத்தீங்கன்னா மோர் டேபிள்ஸ் காஸ்ட் இண்டிகேட்டர்ஸ். காஸ்ட் வைஸ் பாருங்க. பிசிடபிள்யூஎஸ் பிளான்ட் வேல்யூ, தட் இஸ் பிசிடபிள்யூஎஸ் கால்குலேஷன். அது சார் இந்த கால்குலேஷனுக்குலாம் ஃபார்முலா இருக்குல்ல சார்? எல்லாத்துக்கும் ஃபார்முலா இருக்கு. அதான் நான் பிடிஎஃப் அனுப்புறேன்னு சொல்லிட்டேன். தங்கப்பாண்டி அனுப்பிச்சிருக்காப்புல, தங்கப்பாண்டிக்கு அனுப்பி வைக்கிறேன். ஓகே சார். அப்ப ஃபார்முலா ஃபர்ஸ்ட் அனுப்பி வைங்க, அப்புறம் படிச்சுக்கலாம்ல சார். ஒன்றும் புரியல நீங்க சொல்றது. இது வந்து இரு நான் சொல்றது இங்க பாரு. நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இன்னொரு எக்ஸிகியூஷன் கம்ப்ளீட் ஆன ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்துப்போம். இங்க இருக்கு பாருங்க. கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்
இது ஏற்கனவே சாஃப்ட்வேர்ல கம்ப்ளீட் ஆகி எல்லாமே என்ட்ரி போட்டு கம்ப்ளீட் ஆயிருக்க ஒரு ப்ராஜெக்ட். இதுல போய் பாருங்க, உங்களுக்கு புரியும். உங்களுக்கு பிடிஎஃப் வரும். நான் வந்து இன்னைக்கு மதியம் 1 o'clock மேல பிடிஎஃப் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணி வைக்கிறேன். நீங்க எடுத்து ஒவ்வொன்றும் ரீட் பண்ணி பாருங்க. ஹலோ, புரிஞ்சுதாமா? ஓகே சார், ஓகே சார். இது வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்டான ஒரு ப்ராஜெக்ட். இதுல வந்து வேரியன்ஸ்ல போய் பார்த்தாலும் கூட உங்களுக்கு கிளீனா தெரியும். இது வந்து பேஸ்லைன் வேரியன்ஸ், ஃபினிஷ் வேரியன்ஸ் இதை எடுக்கிறது. எண்ட் வேல்யூ வேரியன்ஸ் வேணும்னா இங்க இருக்கு பாருங்க, மோர் டேபிள்ஸ்ல போயிட்டு எண்ட் வேல்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயே வரும். இதில் எண்ட் வேல்யூக்கு அப்புறம் காஸ்ட் இண்டிகேட்டர் பார்க்குறது இருந்தா சிபிஐன்னு சொல்லுவாங்க. காஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ்னு சொல்றது அது இங்கே வரும். அது மோஸ்ட்லி 0 வந்தால் நார்மல். அது வந்து என்ன ஃபார்முலாங்கிறது உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். இது ஷெட்யூல்டு பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேஷன். இது உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். கிளியரா? ஹலோ, கிளியரா? ஹலோ, ஹலோ. ஓகே சார். நெக்ஸ்ட் நம்ம வந்து ரிப்போர்ட்ஸ் பார்க்க போறோம். இதுல ரிப்போர்ட்ஸ்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, யாராவது ஒருத்தர் விளக்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ்க்குள்ள போலாம். சார் சொல்லுங்க மேம், சொல்லுங்க. சார் ஸ்ரீதர், நான் உங்க வாய்ஸ் கேட்கலையா சார்? ஸ்ரீதருக்கு மெசேஜ் பண்ணிருக்காங்க சார். மிச்சம் எல்லாருக்கும் கேக்குதுங்களா? எஸ் சார், அவங்களுக்கு மட்டும் கேட்கலையா சார்? அப்ப ஒருத்தருக்கு மட்டும் அவங்களுடைய நெட்வொர்க்கை செக் பண்ண சொல்லுங்க மேம். இல்லாட்டி ஓகே சார். என்ன அந்த சார் எல்லாம் ரீகனெக்ட் பண்ண சொல்றேன் சார், அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? எஸ் மேடம். ஓகே சார். ஹலோ, ஹலோ. எஸ் சார். இப்போ நம்ம வந்து ரிப்போர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ரிப்போர்ட்ஸ் வேர் வி கேன் யூஸ், அது யாராவது ஒருத்தர் விளக்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வந்து ப்ராஜெக்ட் பிளானிங்கும் முடிச்சிட்டோம், எக்ஸிகியூஷன் முடிச்சு ட்ராக்கிங்கும் முடிச்சாச்சு. இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க. இதை வந்து என்னென்ன ரிப்போர்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, கேன் எனிஒன் டெல்? யாராவது சொல்ல முடியுமா? ஹலோ, ஹலோ, ஹலோ. ஹலோ, மீட்டிங் இருக்கா? எஸ் சார். எஸ் மேம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து we are creating some basic things in the planning side. தட் இஸ் இந்த ப்ராஜெக்டாக கிரியேட் பண்ணுறோம், அதை வந்து ட்ராக் பண்ணி எடுக்கிறோம். பட் கிளைண்ட்டுக்கோ இல்லை கஸ்டமருக்கோ இல்லை அவர் ப்ராஜெக்ட் பிளானிங் டீமுக்கோ டீட்டெயில்ஸ் தெரிய வாய்ப்பு இல்லை, ரைட்டா? ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும், ரிப்போர்ட்ஸ் we have to submit some specific reports demanded by the clients or our team. அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் நிறைய ரிப்போர்ட்ஸ் இருக்கு. கோ டு ரிப்போர்ட்ஸ் ஆப்ஷன், டேஷ்போர்ட்ஸ், ரிசோர்சஸ், காஸ்ட், இன் ப்ராக்ரஸ், கெட்டிங் ஸ்டார்டட், 4 ஹெட்டிங்ஸ்ல ரிப்போர்ட்ஸ் இருக்கு. டேஷ்போர்டுங்கிறது 2 ஜென்ரல் டீடைல். ஒரு ஜென்ரலா ப்ராக்ரஸ் சம்பந்தமா அதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாருங்க. பர்ன் டவுன்னா ஜென்ரல் ப்ராக்ரஸ், ப்ராஜெக்டோட டோட்டல் இன்ஃபர்மேஷன் அதில் வந்துடும். காஸ்ட் ஓவர்வியூ மீன்ஸ், can anyone tell what is the cost overview report? Hello, hello.
ஸோ காஸ்ட் ஓவர்வியூங்கிறது ப்ராஜெக்டோட காஸ்ட், டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, கரண்ட் ஃப்ளோ ஆஃப் த காஸ்ட் எவ்வளோ, ரிமைனிங் எவ்வளோ இருக்குங்கிறது சொல்லும். ப்ராஜெக்ட் ஃப்ளோங்கிறது, ப்ராஜெக்ட் ஓவர்ங்கிறது ப்ராஜெக்டோட டோட்டல் இன்ஃபர்மேஷன்ஸ், கரண்ட் ப்ராக்ரஸ் ப்ளஸ் ரிமைனிங் திங். அப்கமிங் டாஸ்க்குங்கிறது நெக்ஸ்ட் வரக்கூடிய டாஸ்க். ஒர்க் ஓவர்ஃப்ளோங்கிறது ஹவு மச் ஒர்க் ஹவர்ஸ் பேசிஸ். இது வந்து டேஷ்போர்ட் சிஸ்டத்தில் இருக்கு. அடுத்தது ரிசோர்ஸஸ்ல பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸஸ் பேஸ்ட் ஆக்டிவிட்டி லைக் ஓவர் அலோகேட்டட் ரிசோர்ஸஸ் என்ன இருக்கு, ரிசோர்ஸ் ஓவர்வியூ, காஸ்ட் அண்ட் அலோகேட்டட் செக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் டேஷ்போர்டை பார்த்துட்டு போவோம். பர்ன் டவுன் இங்க பாருங்க. ஹலோ ஹலோ Yes, sir. மேம், நீங்க உங்க நேம் மேம்? ஓகே, லிசன். பாத்தீங்கன்னா ஹியர் burn down first you can see. So total how many hours? அந்த ஆரஞ்சு கலர் லைனை மானிட்டர் பண்ணி பாருங்க. டீடைல்ஸ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஆரஞ்சு கலர் லைனை மானிட்டர் பண்ணி பாருங்க. டேட் வைஸ் கொடுத்துருக்குங்களா? ஹலோ, டேட் வைஸ் டேட் வைஸ்ல இதுல பாத்தீங்கன்னா இதுல டோட்டல் how many hours you have to work. அண்ட் தென் டெய்லி ப்ராக்ரஸ், எவ்வளவு தூரத்துல ஒர்க் ப்ராக்ரஸ் டிராவல் ஆயிட்டு இருக்குங்கிறது. ஃபர்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் லைன் இண்டிமேட்ஸ் த ரிமைனிங் குமுலேட்டிவ் ஒர்க். எவ்வளவு ஒர்க் இன்னும் பெண்டிங் இருக்கு. குமுலேட்டிவ் ஒர்க்னா ஆக்சுவலா பிளான் பண்ணியிருக்கிறது இன்னும் எக்ஸிக்யூட் இல்லாம இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் லைன், மேல இருக்க ஆரஞ்சு கலர் லைன் பாத்தீங்கன்னா ரிமைனிங் குமுலேட்டிவ் ஆக்சுவல் ஒர்க்ஸ். எவ்வளவு தூரம் ஒர்க் ப்ராக்ரஸ் ஃபிளாட்ல இருக்குன்னா இன்னும் 0 லெவல்ல டிராவல் ஆகுதுன்னு அர்த்தம். இன்னொரு லைன் வரணும் ஆக்சுவலா இல்ல, ரிமைனிங் ஒர்க்ஸ் எவ்வளவு இருக்குங்கிறது. இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா பேஸ் லைன், ஸ்ரீதர் கேட்டார்ல, அந்த பேஸ் லைன் இன்ஃபர்மேஷன்ஸ்ல இதுல இருந்து ரிட்ரீவ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்தெந்த டேட்ல பேஸ் லைன் கொடுத்துருக்கோம், எவ்வளவு தூரம் அந்த பேஸ் லைன் டேட்ல இருந்து இது ரிட்ரீவ் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா டிசைன்ங்கிற ஒரு மோடுக்குள்ளார நம்ம வந்திருக்கோம். ஹலோ, எனிவன் ப்ளீஸ், எனிவன் ப்ளீஸ். ஹலோ. Yes, sir. இதுல பாத்தீங்கன்னா இதுல கலர்ஸ், பேக்ரவுண்ட் கலர்ஸ், இதுல பேக்ரவுண்ட் கலர், அந்த சார்ட்டோட கலர்ஸ், எந்த கலர் வேணாலும் நீங்க வந்து மாத்திக்கலாம். பேட்டர்ன், இந்த தீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது இல்லாட்டி பேக்ரவுண்ட் தீம்ஸ் மொத்தமா மாத்திடலாம். இப்போ உங்களுக்கு எந்த பேஸ் தீம் டிஃப்ரெண்டா வேணும், டிஃப்ரெண்ட் தீம் அப்ளை பண்ணிக்கலாம். இதுல வந்து ப்ராஜெக்ட் ரிலேட்டட் இமேஜஸ் we can import and then save it. Shapes இங்க பாருங்க, லைக் எம்எஸ் வேர்ட். எம்எஸ் வேர்ட் அது ஆல்மோஸ்ட் எம்எஸ் வேர்ட் தான். நீங்க எந்த இமேஜஸ் வேணாலும் இல்ல எந்த ஷேப்ஸ் வேணாலும் உள்ளார எடுத்து வச்சுக்கலாம். இல்ல இப்ப வந்து இந்த பர்ன் டவுன்ல பாத்தீங்கன்னா அந்த ஒர்க் ப்ராக்ரஸ், டாஸ்க் ப்ராக்ரஸோட டீடைல்ஸ் வந்து இருக்கு. இதை தவிர அடிஷனலா சார்ட் வேணும். இங்க பாருங்க, லைக் எக்ஸல், சிம்பிளா எக்ஸல் தான். அது கொடுத்துட்டு இதுல சார்ட் பேட்டர்ன் சூஸ் பண்ணுங்க. இதுல என்னென்ன ஃபீல்ட்ஸ், என்னென்ன திங்ஸ் நீங்க இன்க்ளூட் பண்ணுமோ எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டு நீங்க அடிஷனல் டீடைல்ஸா உங்களோட ரிப்போர்ட்ல சேர்த்துக்கலாம். பொசிஷன் பண்ணுங்க அந்த ரிப்போர்ட்ஸ்ல. இது மாதிரி டிசைன்,
அதை தவிர டேபிள்ஸ். டேபிள்ஸ்னா யாருக்காவது ஐடியா இருக்குங்களா? ஹலோ ஹலோ டேபிள்ஸ்ங்கிறது நத்திங் பட் இங்க போய் பாத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்க. கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட், how much percentage completed, everything வந்திருக்கா, இது மாதிரி கொடுத்துக்கலாம். அடுத்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ், இதுக்கப்புறம் பேஜ் மார்ஜின்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். இது வந்து பர்ன் டவுன் ரிப்போர்ட்ஸ் சொல்றது. அடுத்தது காஸ்ட் ஓவர்வியூ பாருங்க. ஐ திங்க் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு. இங்க நான் க்ளோஸ் பண்ணிட்டு நான் ரெகுலர் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ மேம், எனிவன், யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ இப்போ பாத்தீங்கன்னா உங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா என்ன தெரியுது? அப்படியே கொஞ்சம் ரீட் பண்ணுங்க. ஸ்கிரீன் காஸ்ட் 1,90,690 rupees. Total cost. Remaining cost is bending cost is 1,15,704. கீழே அப்படியே மூவ்மெண்ட் பண்ணி பாருங்க. காஸ்ட் ஸ்டேட்டஸ், ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளவு? 74,985.10. இது வரலையும் நம்ம ஆக்சுவல் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1,90,690 rupees. இதுல வந்து நம்ம ஆக்சுவலா இது வரலையும் ப்ராக்ரஸ் ஷோ பண்ணியிருக்க காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 74,985 rupees. புரிஞ்சுதுங்களா? ஹலோ எஸ் சார். அதே மாதிரி இந்த சைட்ல உள்ள கிராஃபை பாருங்க. குமுலேட்டிவ் காஸ்ட், how much percentage. இந்த ப்ளூ கலர் எவ்வளவு தூரம் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது என்னன்னா குமுலேட்டிவ் ஓவரால் காஸ்ட், எவ்வளவு தூரம் ஒர்க் டெவலப் ஆகி அந்த இடத்துல ப்ராக்ரஸ் ஆயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட டேட்டுக்கு பிறகு பாத்தீங்கன்னா பிளாட்டா போகுது. பாத்தீங்களா? மீனிங் என்ன சொல்லுங்க? டிலே இல்லை சார், டிலே. டிலேடு இல்ல, ஜஸ்ட் ஒரு ஃபிளாட் இது ஸ்டடி ப்ராக்ரஸ்னு அர்த்தம். அது டிலேடுன்னு சொல்ல முடியாது, ஸ்டடி ப்ராக்ரஸ். அந்த பர்டிகுலர் பர்சன்டேஜ் 11% ஸ்டடி ப்ராக்ரஸ்ல போயிட்டு இருக்கு. இதுல வந்து வேரியஸ் ஷேப்ஸ், ஃபீல்ட்ஸ் நீங்க வந்து வேர்ட் எக்ஸல்ல பண்ற மாதிரி இங்க ஃபீல்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணி டேபிள்ஸ் எல்லாம் கூட இன்க்ளூட் பண்ணலாம். வந்துருச்சு பாத்தீங்களா? டேபிள் எவ்வளவு பர்சன்டேஜ் கம்ப்ளீட் ஆயிருக்கு, இந்த நேம்ஸ் என்ன நான் ஃபீல்ட் இன்க்ளூட் பண்ணணும், எல்லாத்தையும் இங்க எடுத்து அப்படியே கீழே நகர்த்தி வச்சுக்கலாம். இது வந்து ஒர்க். இதுக்காக நெக்ஸ்ட் கேஸ் ப்ராஜெக்ட் ஓவர்வியூ. இப்ப இந்த தடவை ஸ்டூடெண்ட் சைட்ல யாராவது ஒருத்தர் சொல்ல போறீங்க? சொல்லுங்கம்மா. யார் சொல்ல போறீங்க? உங்க ஸ்கிரீன் தெரிஞ்சதுன்னா கரெக்டா ஆன்சர் சொல்லலாம். கேக்குதா? எல்லாருக்கும் கேக்குதா? ஹலோ, நல்லா கேக்குது. யாருப்பா இது? யார் இது? சரி, கிளியரா இருந்துச்சுன்னா உங்க ஸ்கிரீன்ல இருக்கிறத அப்படியே படிங்க பார்க்கலாம். யாரா ஒருத்தர் ரீட் பண்ணுங்க பார்க்கலாம். என்ன நீங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல வந்து ரிப்போர்ட் வந்திருக்கும்ல? ஹலோ,
ஹலோ ஹலோ இதுல உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் செட் பண்ணிட்டு பேப்பர் சைஸஸ் அண்ட் எவ்ரிதிங் செட் பண்ணிட்டு இதுல இருந்து கண்ட்ரோல் பி அதாவது பிரிண்டிங் ஆப்ஷன் கொடுத்து இங்க பாத்தீங்கன்னா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் அந்த இந்த பீரியட்ல டிஃபைன் ஆயிருக்கோ அந்த இந்த டீடைல்ஸ்ல அதுல இருக்கும். ரிசோர்சஸ் நேம் ஸ்டார்ட் ஃபினிஷ். ஹலோ ஹலோ இதுல போயிட்டு இங்க பாருங்க பிரிண்ட் ஆப்ஷன் தெரியுதுங்களா? கரண்ட் ஷீட் உங்களுடைய கரண்ட் ஷீட் டீடைல்ஸ் இதுல இருக்கு. இதுல போய் என்ன பிரிண்டர் வேணும் உங்களுக்கு. ஹலோ ஹலோ ஓகே சார். yes, sir. ஜஸ்ட் லைக் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நீங்க வந்துட்டு என்னென்ன டீடைல்ஸ் இப்போ அப்கமிங் டாஸ்க்ஸ் என்ன இருக்கு இதுல பாத்தீங்கன்னா some name like this. next case பாத்தீங்கன்னா செம்மையா கேக்குதுல. ஃபைவ் மினிட்ஸ் இருக்கு. ஹலோ எல்லாத்துக்கும் தெரியுதா? ஹலோ ஹலோ தெரியுது சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒர்க் ஓவர்ஃப்ளோ பாருங்க. ஒர்க் ஓவர்வியூ ஸ்கிரீன் தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர் படிங்க. இமேஜினே உங்களுக்கு தெரியுத ஸ்கிரீன். ஹலோ
ஹலோ, யாராவது ஒருத்தர் படிங்கப்பா. சார் நீங்க எந்த டாஸ்க் கிளிக் பண்ணிருக்கீங்களோ அதோட ஒர்க் ரிவ்யூ சார் அது. ஓகே, டாஸ்கா ப்ராஜெக்டா? டாஸ்கா ப்ராஜெக்டா? ப்ராஜெக்ட்மா? டோட்டல் ப்ராஜெக்ட். டோட்டல் ப்ராஜெக்ட் how many hours of the work? 800 hours கொடுத்துருக்கோங்க மொத்தமா. இவ்வளவு எவ்வளவு தூரம் ஒர்க் ப்ராக்ரஸ் ஆயிருக்கு, எவ்வளவு தூரம் ஒர்க் பெண்டிங்ல இருக்குன்னு சொல்லுது இது. இதுலயும் வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா ரிசோர்சஸ். இப்போ வந்து ஓவர் அலோகேட்டட் ரிசோர்ஸோட ரிப்போர்ட்ஸ் பார்க்க போறோம். நேத்து ஓவர் அலோகேட்டட் ரிசோர்சஸ் எந்தெந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு, யார் யாரை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னா, இதை வந்து ரிப்போர்ட்ஸ் மாதிரி எடுத்து ப்ராக்ரஸ் பண்ணி காட்டணும்னா இந்த இடத்த இது யூஸ் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல தெரியுது, அப்படியே சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஓவர் அலோகேட்டட் வந்துட்டு நம்ம இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரையிலையும் ப்ராஜெக்ட் மேனேஜர் தான் ஓவர் அலோகேட்டடா இருக்கு. எஸ், யூ ஆர் ரைட். அவர் என்ன டேட்ல இந்த ஆக்சுவல் ஒர்க் வந்து 54 hours, ரிமைனிங் ஒர்க் 130 hours ஹீஸ் அலோகேட்டட். அது எந்தெந்த டேட்ல ஓவர் அலோகேட் ஆயிருக்குங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் இதுல வந்துடும் உங்களுக்கு. இதை வந்து அப்படியே நீங்க ப்ரெசென்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்ல இதுல வந்து நீங்க கண்டென்ஸை சேர்த்து பேக்ரவுண்ட்ல தீம்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யணும்னா இந்த ஃபார்மேட் டிசைன்ஸ்குள்ளார ஃபார்மேட்ல ஒவ்வொரு இது ஆப்ஷன்ஸா எடுத்து பார்த்து பண்ணுங்க. ஓகேயா? ஏன்னா அது வந்து ஜெனரல் பேட் ரிப்போர்ட் தான். அது இந்த ரிப்போர்ட் அப்படியே சப்மிட் பண்ணி அப்படியே கொடுத்தாலும் கொடுக்கலாம். அப்படி இல்லையா, தீம்ஸை மாற்றி கலரை மாற்றி ஃபாண்ட் அப்பியரன்சஸ்லாம் மாற்றிக்கிட்டு எஃபெக்ட்ஸ், பேக்ரவுண்ட் எஃபெக்ட், இமேஜ் எல்லாத்தையும் சேர்த்து ஃபுல் கம்ப்ளீட் ஃபர்னிஷ்டு ரிப்போர்ட்டாக கொடுத்தாலும் சரி, உங்களுடைய சாய்ஸ் அது. நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் ஓவர்வியூ. சொல்லுங்கம்மா, இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல என்ன தெரியுது? சொல்லுங்கப்பா. ஹலோ ஹலோ ஹலோ, ஏதாவது ஒருத்தர் சொல்லுங்கம்மா. பாய்ஸ் நம்ம யூஸ் பண்ண ஒர்க்கர்ஸோட ஓவர் வியூ சார். சொல்லுங்க, அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, பரவாயில்ல, சும்மா எல்லாரும் கேட்கட்டும், சொல்லுங்க. எஸ், இப்போ வந்துட்டு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு ஆக்சுவலி எவ்வளோ அலோகேட் ஆயிருக்கு, எவ்வளோ பெண்டிங் இருக்கு, சீனியர் இன்ஜினியர், சைட் இன்ஜினியர், இது மாதிரி ஒவ்வொரு ரிசோர்ஸஸ்க்கும் யார் யாருக்கு எவ்வளோ தூரம் கொடுத்துருக்கோ, எவ்வளோ தூரம் பெண்டிங் இருக்குங்கிறது இது சொல்லும். நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டேட்டஸ் பாருங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க் டன் பை த ஒர்க் ரிசோர்சஸ். யார் யார் எவ்வளோ தூரம் ஒர்க்கு எத்தனை பர்சன்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ரிசோர்சஸ். கீழே பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் ஸ்டேட்டஸ் வந்திருக்கா? ஹலோ, இதுல வந்து இது என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ இதுல சேர்த்துக்கிட்டு நீங்க வந்து இதுல அப்ப ஸ்டைல்ஸ் எல்லாம் கூட மாத்திக்கலாம். இங்க பாருங்க, இந்த இடத்துல குயிக் ஸ்டைல்ஸ்னு ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருவாங்க பாருங்க, பேட்டர்ன். இதுல போயிட்டு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் எல்லாத்தையும் ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணிட்டு பேஜ் செட்டப்லாம் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன ரிப்போர்ட்ஸ் வேணுமோ அதை அப்படியே எடுத்துங்க. நெக்ஸ்ட் கேஸ் காஸ்ட் வைஸ். ஒரு ஒர்க் ப்ராக்ரஸ்ல நம்ம எவ்வளவு தூரம் ரிப்போர்ட்ஸ்ல ப்ராக்ரஸ் காஸ்ட் செக் பண்றோங்கிறது. இப்ப பாருங்க, ஐடியா சொல்லுங்கம்மா. ஹலோ ஹலோ, எனிவன் எனிவன், யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்கிரீன்ல ரிப்போர்ட் இருந்துச்சுன்னா யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஹலோ
கிளாஸ் போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். யாராவது ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கம்மா. ஹலோ சார் அந்த கேஷ் ஃப்ளோ வந்து செலக்டட் டாஸ்க் மாதிரி தானே சார் இருக்கு. ரிமைனிங் செலக்டட் காஸ்ட் டாஸ்க்ல ஓவரால் ப்ராஜெக்ட். ஓவரால் எப்படி சார் ஆக்சுவல் காஸ்ட் வந்து 74,000 தான் செலவாயிருக்கா? ஆமா, இப்ப நீங்க வந்து அப்டேட் பண்ணிருக்கிறது ட்ராக் அப்டேட் பண்ணிருக்கிறது 74,985 rupees. அதான் சார் நீங்க அப்டேட் பண்ணிருக்கிறது வந்து செலக்டட் டாஸ்க் பி வரையும் சார் அப்டேட் பண்ணிருந்தீங்க. ஆமாப்பா, அதனால அது வரை தானே சார் வரும். அது வரலையும் இருக்கு. இது ஆக்சுவல் காஸ்ட்னா ஹவு மச் யூ ஆர் ஸ்பெண்டட் அப் டு நவ், அதான் சொல்றது ஆக்சுவல். பேஸ் லைன்னா நீங்க வந்து ரிசோர்ஸ் கொடுக்கல சார். டோட்டலுக்கு தான் சைடுல இந்த லிஸ்ட்ல காஸ்ட் வேரியன்ஸ்னு கடைசில ஒன்னு கொடுத்திருக்கு பாரு. காஸ்ட் வேரியன்ஸ் இருக்கா? இல்ல சார், இந்த ப்ராஜெக்ட் டோட்டல் ரிசோர்ஸ் நீங்க அலோகேட் பண்ணவே இல்ல. ஆமா, டோட்டல் ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணல. கிரியேட்டிங் a sample ribbon, sample project, sample detailing only. அதான் சார் சாம்பிள்ல ரெண்டே இதுக்கு தான் ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணிருந்தீங்க. ஆமா, அதுக்குரிய காஸ்ட் வேரியன்ஸ் தான் சார் இது. ஆமாப்பா, அதுக்குரியதா நம்மளுக்கு என்ன கிரியேட் பண்ணிருக்கோம் அதுக்குரிய டீடைலிங் தான் இதுக்கு கொடுக்கும் சாஃப்ட்வேர். சரி சார். மிச்சம் எல்லாருக்கும் புரிஞ்சதா? இந்த பையன் தவிர வேற யாராவது ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கம்மா. வேற யாராவது ஒருத்தர்? ஹலோ, புரிஞ்சதா புரியலையா? தயவு செஞ்சு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. புரிஞ்சது சார். புரிஞ்சது. ஓகே, லேடி சைடு கிளியரா இருக்கீங்களா? இல்ல புரியலன்னா சொல்லுங்க, திரும்ப வேணாலும் சொல்லித்தரேன். லேடி சைடு யாராவது ஒருத்தர் இருக்கீங்களா இல்லையா? 5 பேர் வெளில போயிருக்காங்க போல இருக்கு. லேடி செக்ஷன் யாராவது ஒருத்தர்மா? புரிஞ்சிச்சு சார். ஓகேங்கம்மா. நெக்ஸ்ட் கேஸ் பாத்தீங்கன்னா ஓவர் ரன்ஸ். இப்போ வந்துட்டு எக்ஸஸ் பாருங்க. ஹலோ, இதுல இந்த 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 தடவை லேடிஸ் யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. உங்க ஸ்கிரீன்ல வரக்கூடிய இமேஜை பார்த்துட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்ன நான் சொல்லியிருக்கு என்னங்கிறத சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? எல்லாத்தையும் நானே எக்ஸ்பிளைன் பண்ணனா நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாம போயிடும். அதுக்காக தான் கேட்கறேன். இல்ல பாய்ஸ் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. அந்த வேற ஒருத்தர் சொல்லுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்கப்பா. கிளாஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா இதை கவனிச்சிருப்பீங்க. அது கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க கவனிச்ச விஷயத்த. ஹலோ ஹலோ, எனிஒன்? யாராவது ஒருத்தர் விளக்கம் கொடுக்க முடியுமா? எனிஒன்? மௌனமா இருக்கிறத பார்த்தா இருக்கீங்களா இல்லையா? பாய்ஸ் பாய்ஸ் என்னாச்சு? பாய்ஸ் எனிஒன் ப்ளீஸ்? கேர்ள்ஸ் சைட்ல யாராவது ஒருத்தர் சொல்லுங்கம்மா. லேடி செக்ஷன் யாராவது ஒருத்தர் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா உங்களால? இல்ல தெரியும் தெரியலனாலும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு விளக்க நான் தரேன். யாராவது ஒருத்தர்மா? ஹலோ இல்ல பிரேக் ஏதோ வேணும்னா சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் வேணாலும் பிரேக் தரேன். ஹலோ ஹலோ பாய்ஸ், என்னாச்சுமா? என்னாச்சு மௌனமாவே இருக்கீங்க? ஸ்கிரீன்ல புரிஞ்சதா இல்ல பிரேக் ஏதோ வேணுமா? சொல்லுங்க. ஸ்கிரீன்ல ஏதாவது பார்த்தீங்கன்னா யாராவது பாக்குற யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம் உங்களுக்கு புரிஞ்ச விஷயத்த. யாராவது ஒருத்தர். சார் அது ரிசோர்ஸ் ஒர்க் சார், இது ரிசோர்ஸ் காஸ்ட் சார். காஸ்ட்க்கு நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அதோட ஓவர்வியூ சார். சரி சொல்லுங்க. அடுத்தது ரிசோர்ஸ் காஸ்ட் வேரியன்ஸ்னு வந்திருக்குல, அதுல என்ன எக்ஸ்பிளைன் ஆயிருக்கு சொல்லுங்க சார். யார் அது சொன்னீங்களே, உங்க பேர் என்ன? ஹலோ
ஹலோ சார் நீங்க அந்த ஏபி கொடுத்திருந்த ரிசோர்ஸோட காஸ்ட் வேரியன்ஸ் சார் இது. இது ஏபிக்கு கிடையாது, ரிசோர்ஸ் நேம்ஸ். அதான் சார் ரிசோர்ஸ் நீங்க கொடுத்ததே ஏபிக்கு மட்டும் தானே கொடுத்துருந்தீங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சாம்பிளுக்கு. ஆமா 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 ஆமா. அந்த ஏபியோட தானே சார் இது இது. எஸ், அந்த ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணிருக்க ரிசோர்சஸ் நேம் பேஸ் பண்ணி. அதான் சார் அப்ப டோட்டல் ப்ராஜெக்ட் வராதுல ஏபியோட ரிசோர்ஸோட தானே சார் இதெல்லாம். அதேதான். அதான் சார் அப்புறம் கேட்டுட்டு இருந்தேன். அதுல வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா அது டாஸ்க் பேஸ்டு, இது வந்து ரிசோர்ஸ் பேஸ்டு. என்னென்ன யூஸ் பண்ணிருக்காங்களோ எவ்வளவு காஸ்ட் வேரியன்ஸ் இருக்கோ அதானே சார் இது. ஆமாப்பா கீழே பாரு, அந்த காஸ்ட் வேரியேஷன் சொல்லிட்டு அதுக்கான டேபிளுக்கு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த கிராஃப் ஷீட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன். ரிசோர்ஸ் நேம், காஸ்ட் எவ்வளவு, பேஸ்லைன் காஸ்ட் ஏதாவது அப்ளை இருந்தா பேஸ்லைன் காஸ்ட், காஸ்ட் வேரியன்ஸ் டிஃபரன்ஸ் இருந்தா டிஃபரன்ஸ் அங்க அப்ளை ஆயிடும். இதுல வந்து 0 வேரியன்ஸ் இருக்கு, அதனால டோட்டல் காஸ்ட் அங்க வந்து காஸ்ட் வேரியன்ஸ்க்கு போயிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஒர்க் கம்ப்ளீட்டட் வந்து டோட்டல் காஸ்ட் வந்து 1,90,690 rupees. பேஸ்லைன் காஸ்ட் போக காஸ்ட் வேரியன்ஸ் அப்படியே இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, பெண்டிங் காஸ்ட். ஓகே சார். புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கேஸ் எண்ட் வேல்யூ ரிப்போர்ட். இங்க இதுல கூட நீங்க பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு எண்ட் வேல்யூ ரிப்போர்ட் எடுத்து ஒவ்வொரு ரிப்போர்ட்டா நீங்க வந்து சப்மிட் பண்ணணும். இங்க வந்து பாருங்க கிராஃப் ஷீட்லாம், அந்த இடத்துல வந்து ஹலோ அந்த இடத்துல நிறைய பேர் புரியலன்னு சொன்னீங்கல்ல, இந்த இடத்துல ரிப்போர்ட்டை பாருங்க, உங்களுக்கு ஐடியா தெரியுதான்னு பாருங்க. இஏசிங்கிறதுனா எஸ்டிமேட்டட் அட் கம்ப்ளீட்டட். இது வரல கம்ப்ளீட் ஆயிருக்காது, எஸ்டிமேட்டட் அட் கம்ப்ளீட்டட். குறிக்கணும்னு விருப்பப்படுறவங்க தாராளமா நோட்ஸ் எடுத்துங்க. இஏசி எஸ்டிமேட்டட் அட் கம்ப்ளீட்டட். இங்கே சைட்ல நோட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்தது ஏசிடபிள்யூபி. ஏசிடபிள்யூபின்னா ஆக்சுவல் ஒர்க், ஆக்சுவல் காஸ்ட் ஒர்க் பெர்ஃபார்ம்டு. இதுவரையிலும் ஒர்க் எவ்வளவு தூரம் பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. பிசிடபிள்யூபினா பட்ஜெட்டட் காஸ்ட். ஸோ பட்ஜெட்டட் காஸ்ட் நல்லிஃபை ஆயிடுச்சு, இது வரலையும் முடிஞ்சிருச்சு. இந்த லைன்ல பாருங்க, அந்த லைன்ல உங்களுக்கு புரியுதா? ஹலோ 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 சொல்லுங்க சார். இப்போ உனக்கு புரிஞ்சதான்னு கேக்குறேன். சொல்லுங்க சார்னு எழுத்தாரா, எப்படி நான் சொல்ல முடியும்? உனக்கு புரிஞ்சதா, ஸ்கிரீன்ல வருதா? அதான் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது. உண்டு இல்ல? அதே மாதிரி கீழே இருக்க செகண்ட் கிராஃப பாருங்க. சிவினா காஸ்ட் வேரியன்ஸ், எஸ்வினா ஷெட்யூல்டு வேரியன்ஸ். ஸோ ஷெட்யூலிங் வேரியன்ஸ்னா ஒர்க் வந்து ஆக்சுவலா பிளான் பண்ணதும் எக்ஸிக்யூட் பண்ணதும் ஒரே நேரத்துல ஒரே இது வந்து பர்ஃபெக்டா போச்சுன்னா 0 டிராவல்ல இருக்கும். இப்போ போயிருக்க மாதிரி ஃபிளாட்டா டிராவல் ஆயிட்டு இருக்கும். இங்க வந்துட்டு சப்போஸ் நம்ம பண்ணிருக்க பிளானுக்கோ ஒர்க்குக்கும் ஒரு 3 months ஆர் 6 months வேரியேஷன் ஆயிடுச்சு. எக்ஸாம்பிள் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ்ல எடுத்துக்கலாம். பிளான் பண்ணது ஒரு குறிப்பிட்ட பீரியட் பண்ணுவாங்க, ஆனா எக்ஸிக்யூஷன் பீரியட் வரும்போது பாத்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பீரியடுக்கு முன்னாடி டிலே பண்ணி தான் கொண்டு போவாங்க. அப்போ வரும்போது இந்த இடத்துல 0 வேரியன்ஸ் இருக்காது, கொஞ்சம் வேரியன்ஸ் மாதிரி வரும். இப்போ வந்து நம்ம ப்ராஜெக்ட் சாம்பிள் ப்ராஜெக்ட்ங்கிறதுனால 0 வேரியன்ஸ்ல டிராவல் ஆயிருக்கு. தட்ஸ் மீனிங் என்னன்னா ஒர்க்கும், அதாவது ஆக்சுவல் ஒர்க்கும் பிவியூஸ் பிளான் பண்ண ஒர்க்கும் ஆக்சுவல் ஒர்க்கும் கரெக்டா இருக்கு. எஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிவி காஸ்டும் கரெக்டா டிராவல் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு ரிலியோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கேஸ் கீழே பாருங்க, டேட் வைஸ் எஸ்பிஐ ஷெட்யூல்டு பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் ரேஷியோ ஃபேக்டர், அதுவும் 0லயே டிராவல் ஆயிட்டு இருக்கு. இது வந்து 0ல டிராவல் ஆனிச்சுன்னா அவர் ப்ராஜெக்ட் இஸ் கோயிங் டு பி பெர்ஃபார்மன்ஸ், அவர் பர்ஃபார்மன்ஸ் இஸ் கரெக்ட். இப்போ ஒன்று செய்கிறேன், இதை வந்து ஓப்பன் கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கிறப்ப இப்போ வந்து வேற ஒரு சாம்பிள் எக்ஸிஸ்டிங் சாம்பிள்லேருந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ உங்களுக்கு கஸ்டமர் சர்வீஸ்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன் பாருங்க. இதுக்கு ரிப்போர்ட் எடுத்து பார்ப்போம். இதே ரிப்போர்ட் இது வந்து ஆல்ரெடி ஆன்லைன் ப்ராஜெக்ட்ஸ் பை த மைக்ரோசாஃப்ட்.
இதுக்கு வந்து என்ன செய்யறோம், இதே பேஸ் பண்ண ரிப்போர்ட் ஒன்று நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இதுல பாருங்கப்பா, உங்க ஒப்பீனியன்ஸ் இருந்தா சொல்லுங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன்ட் அண்ட் கம்ப்ளீட்டட் பை மைக்ரோசாஃப்ட். உங்களுக்கு பார்க்கும்போது ஏதாவது ஐடியா இருக்கா, இல்ல வேரியேஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஹலோ ஹலோ, வேரியன்ஸ் எதுவும் இல்லை சார். வேரியன்சஸ் எதுவும் கிடையாது. இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, ஸ்டார்டிங் டு பிகினிங். அது எப்போ எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே கொண்டு போய் முடியணுங்கிறது. இதில் வந்து என்ட்ரி டேபிள் நீங்கள் செக் அவுட் பண்ணுறது கேண்ட்ரியில் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ப்ராப்ளம் இஸ், என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை? நான் வந்து டெம்ப்ளேட்லேருந்து எடுத்திருக்கேன். ஹலோ ஹலோ, டெம்ப்ளேட்லேருந்து எடுக்கும்போது கரண்ட் டேட்டை வந்துட்டு ஸ்டார்டிங் டேட்டை எடுத்திருக்கு. அதாவது சிஸ்டத்தோட கரண்ட் டேட் 26/10 ஸ்டார்டிங் டேட் எடுத்திருக்கிறதுனால நோ ப்ராக்ரஸ் நோ ட்ராக்கிங் ரிப்போர்ட் அதை எடுக்கல, ட்ராக்கிங் ரிப்போர்ட் அதை எடுத்துக்கல. அதான் இந்த ரியாலிட்டி, அதான் நீங்க பார்த்துக்கணும். இதே மாதிரி இருங்க வர இப்ப நீங்க இந்த டெம்ப்ளேட்ஸ் எல்லாமே எடுத்தாலும் இப்படிதான் வரும். இங்க ஏர்ன்டு வேல்யூ வேணா ஒரு கான்செப்ட் ஒருத்தர் வச்சிருக்காரு, நம்ம உங்களுக்காக எடுத்து காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது ஐடியா தோணுதா? ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டோட ஏர்ன்டு வேல்யூ ரிப்போர்ட். ஹலோ ஹலோ, எஸ் சார். இதுல போய் பாருங்க, இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு கிளியரா ஸ்கிரீன்ல வந்திருக்கா? எஸ் சார். உங்களுக்கு என்ன டேட்டாஸ் வந்திருக்கு அப்படியே ரீட் பண்ணிட்டு எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அப்படியே பாருங்க. Year-end value. EAC estimated at completion, ACWP actual cost at work performed, BCWP budgeted cost at work performed. மீனிங் என்னன்னா, ஏண்ட் எஸ்டிமேட்டட் அட் கம்ப்ளீட்டட்னா இது வரலையும் எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஏசிபி ஆக்சுவல் ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் எவ்வளவு, பிசிடபிள்யூபி என்ன சொன்னோம், பட்ஜெட்டட் காஸ்ட். இவங்க கொடுத்துக்கலாம் பாருங்க கிளீனா. ஃபர்ஸ்ட்லயே பாருங்க, இந்த கர்வ் கிளீனா இருக்கா? ஹலோ பாய்ஸ், Yes, sir. அந்த கர்வ் பாருங்க. கர்வ் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியுதா? கேர்ள் சைடு புரிஞ்சுதாமா? கேர்ள் சைடு யாராவது ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கம்மா. இந்த உங்களுக்கு ஸ்கிரீன் வந்திருக்கா இல்லையா, நான் பேசுறது கேக்குதா இல்லையான்னு பாருங்க. ஹலோ அதே மாதிரி பாருங்க, கீழே வந்து ஷெட்யூல் வேரியன்ஸ் கொடுத்துருவாங்க பாருங்க அவங்க சிவி. இந்த முக்கோணம் தெரியுதா உங்களுக்கு? ஒரு வி மாதிரி ஒரு ஷேப் வந்திருக்கு. ஹலோ Yes, sir. அது என்ன மீனிங்? உங்களுக்கு ஏதாவது ரீட் பண்ணி உங்களால விளக்கம் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க பார்க்கலாம். என்னால விளக்கம் தர முடியும், பட் இருந்தாலும் உங்களுக்கு நீங்க என்ன அண்டர்ஸ்டுட் பண்ணிருக்கீங்க இந்த வியூ, அதாவது இந்த சார்ட்ல இருந்துங்கிறது நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் கொடுங்க பார்க்கலாம். ஹலோ, சைட்லயே அதுக்கான நோட்ஸஸும் இருக்கு, ஒருத்தர படிச்சுட்டு நீங்களே விளக்க சொல்லுங்க. ஹலோ என்னம்மா லேடிஸ் செக்ஷன்ஸ் சுத்தமா ஜீரோல இருக்கீங்க, ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் இல்ல. SV நெகட்டிவ் வேல்யூல போகுது சார், அதனால சொல்லுங்க ரைட்டா ராங்க சொல்லுங்க. பாசிட்டிவ் ஷெட்யூல். எஸ்,
ஓகே ரைட். அதே மாதிரி கீழே இருக்க கிராஃபை ரீட் பண்ணி சொல்லுங்க, எனக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன எஸ்பிஐ சிபிஐ. இப்போ வந்துட்டு கிளீனாக இதில் வந்துட்டு முதல்ல 0 வேரியேஷன்ல வந்தது. இப்போ வந்துட்டு ஒர்க் வேரியேஷன்ஸ் கிளீனாக வர மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள். இப்படியே பாருங்க. ஹலோ எந்த ரெஸ்பான்ஸ் இல்லைம்மா? ஹலோ எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. புரிஞ்சுதா? அட்லீஸ்ட் புரிஞ்சது புரியலனா சொல்லுங்க. ஹலோ ஹலோ புரிஞ்சது சார். ஓகே. நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ் ப்ராக்ரஸ் பண்றேன் பாத்துங்க. இதுல நேரம் என்ன இருக்கு? வேற என்ன இருக்கு அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். கேஷ் ஃப்ளோ, கேஷ் ஓவர் ரன். இதுல வந்து என்னன்னா, இதுல ரெடியூஸ் காஸ்ட்னா ரிசோர்ஸ் காஸ்ட்னா ரிசோர்ஸ்க்கு எவ்வளவு தூரம் காஸ்ட் ஃப்ளோ ஓவர் ஃப்ளோ இருக்கு, ரிசோர்ஸ் வைஸ் காஸ்ட் வைஸ். இப்போ சாம்பிள் மட்டும் தரேன், நீங்களே அப்படியே ஒரு ஓவர்வியூ பார்த்துங்க. இந்த ப்ராஜெக்ட்ல ஒவ்வொரு ரிசோர்ஸஸுக்கு எவ்வளோ காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு தூரம் போயிருக்குங்கிறது. அடுத்தது டாஸ்க் வைஸ். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸ், ஒர்க் இன் ப்ராக்ரஸ். இதுல வந்து முக்கியமான டீடைல்ஸ் எடுக்க போறோம். கிரிட்டிக்கல் டாஸ்க்னு ஒன்று இருக்கு, லேட் டாஸ்க், மைல்ஸ்டோன் ரிப்போர்ட்ஸ், ஸ்லிப்பிங் டாஸ்க். ஐடியா இருக்கா? நான் சொல்லட்டுமா இந்த டாஸ்க் டீடைல்ஸ்ல? யாருக்காவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, நான் சொல்றேன். ஹலோ சொல்லுங்க சார். கிரிட்டிக்கல் டாஸ்க்னு என்ன அர்த்தம்? ஒன் டு ஒன் செயின், அதாவது டோட்டல் ப்ராஜெக்டை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு கரெக்டா கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸ் டாஸ்க்ஸ் ஆர் கால்ட் அஸ் கிரிட்டிக்கல் டாஸ்க்னு சொல்லுவாங்க. இது வந்து இதுலயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். phase 1 complete, task 2 25% complete, 18 hours remaining, resource name Sonia. next phase 1 complete. என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்க, என்னைக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு, ரிசோர்ஸ் நேம் என்ன. லைக் திஸ். இது வந்து என்னன்னா கிரிட்டிக்கல் டாஸ்க் that we are created based on our project information. இது வந்து கம்ப்ளீட்டட் இன்கம்ப்ளீட்டட் இந்த எதுவுமே கவலை இல்லை, கிரிட்டிக்கலை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி இது கொடுக்கும். ஓகே. இப்போ லேட் டாஸ்க்குங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் சீக்வன்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, சடனா நீங்க என்ட்ரி பண்ணியிருக்க டேட்டை விட ஒர்க் ஆக்சுவல் ஒர்க் ப்ராக்ரஸ் டிலே போயிட்டு இருக்கு. அப்ப என்னன்னா திஸ் டைப் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் ஆர் கால்ட் அஸ் லேட் டாஸ்க்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா டாஸ்க் 2 ஸ்டார்டிங் டேட் 17/8/2012, ஃபினிஷிங் டேட் 21/8. இது வரலையும் கம்ப்ளீட் ஆயிருக்கிறது 25%. ஸோ ரிமைனிங் ஒர்க் 18 ஹவர்ஸ்க்கு இருக்கு. that date is still now considered as the late. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாருக்கும் கேட்குதா? எனக்கு என்ன பார்ட்டிசிபென்ட்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போறாங்க, யாரும் வாய் திறந்து சொல்றது இல்லை. கேட்குதா இல்லையான்னு தெரிஞ்சாதான் என்னால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். அடுத்தது அதே மாதிரி phase 1 கம்ப்ளீட் வந்து இந்த டிலேனால அதுவும் சேர்ந்து டிலே ஆகுது. phase 2 பிளானிங் பாருங்க,
அதுவும் டிலே ஆயிருக்கு. டாஸ்க் 3 டாஸ்க் 4 எத்தனை ஹவர்ஸ் டிலே ஆயிருக்குங்கிறது அதே காட்டுது பாத்தீங்களா? ஸோ இதுக்கு மீனிங் என்ன? இது மாதிரி டிலே ஆனிச்சுன்னு காட்டினா என்ன மீனிங்? யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? ஹலோ ஹலோ Yes, sir. சொல்லுங்க, உங்க எக்ஸ்பிளனேஷன் சொல்லுங்க சார். உங்க நேம் சொல்லி சொல்லுங்க, அப்பதான் ஐடியா கிடைக்கும். சும்மா சொல்லுங்க. என்ன அர்த்தம்னா, நம்ம பிளான் பண்ணியிருக்க டேட்ஸை விட எக்ஸிகியூஷன் டேட்ஸ் என்னது நாட் எட் ஸ்டார்ட் ஆர் டிலேடு ப்ராசஸ்ல போயிட்டு இருக்கு. ஹலோ ஓகே சார், ஓகே சார். யார் அது? குழந்தை சவுண்ட் வருது குறுக்க. யார் அது? ஸ்டாஃப் இன்சார்ஜ் யாருங்க அங்க சார்? அங்க ஸ்டாஃப் இன்சார்ஜ் யார் சார்? ஸ்டாஃப் இன்சார்ஜ் யார் இருக்காங்க அங்க? ஹலோ சார், ஸ்டாஃப் இன்சார்ஜ். ஹலோ ஹலோ, ஸ்டாஃப் இன்சார்ஜ் யார் இருக்காங்க அங்க? ஐ திங்க் somebody is playing சார், கொஞ்சம் பாத்துங்க. நெக்ஸ்ட் இஸ் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ரிப்போர்ட் மைல்ஸ்டோன். என்னென்ன மைல்ஸ்டோன் டீடைல்ஸ் இருக்குங்கிறது அது சொல்லுது. தனியா மைல்ஸ்டோன்ஸ் ஒன்லி ஹியர் we can take filter the milestone details and then print us the report. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்லிப்பிங்னா நார்மல் பிளானிங் பீரியடை விட டிலே போற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஸ்லிப்பிங் ரிப்போர்ட்ஸ்ல வந்துடும். அப் டு ப்ரவ் பாத்தீங்கன்னா இதுல 22/8/2012 வரையிலையும் நார்மல் ட்ராக்ல கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளூ கலர் லைனை பாருங்க. ஹலோ, யாருக்காவது ஐடியா இருக்கா? ஹலோ 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 எல்லாருக்கும் கேக்குதாப்பா? முதல்ல அதையாவது சொல்லுங்க. கேக்குது. அப்புறம் ஸ்லிப்பிங் டாஸ்க்ல என்ன கண்டுபிடிச்சீங்க? சொல்லுங்க, உங்களுக்கு முன்னாடி ரிப்போர்ட் இருக்கு பாருங்க. ஓகே, ஐ திங்க் போர்டுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு 15 மினிட்ஸ் டைம் தரேன். இன்னைக்கு நடந்த செக்ஷன்ஸ் அப்படியே ஒருத்தர கோத்ரூ பண்ணிட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்டுங்க. அதுக்குள்ளார நான் வந்து உங்களுக்கு அந்த இவிஎம்எஸ் ஓட ரிப்போர்ட்ஸ் எடுத்து அனுப்புறேன். இவிஎம்எஸ் ரிப்போர்ட்ஸ் எடுத்து அனுப்புறேன். தங்கப்பாண்டி, மதன், அந்த ஏற்கனவே எனக்கு அனுப்பிச்ச ரிப்போர்ட்ஸ்ல மெயில இருந்துச்சுன்னா அதை வந்து இங்க ஷேர் பண்ணி விடுங்க தயவு செஞ்சு. ஏற்கனவே இந்த லாஸ்ட் இயர் நான் வந்து கிளாஸ் எடுக்கும்போது எடுத்திருந்தீங்கல்ல ப்ராஜெக்ட்ஸ், என்னோட மெயில்ல இருக்கு. நீங்க ஷேர் பண்றீங்களா? நான் அனுப்பிட்டுமா? தங்கப்பாண்டி சார் அனுப்பிடுங்க சார். அனுப்பிடுறீங்களா? நீங்க அனுப்புங்க சார். அனுப்பணுமா நானு? சரி, நான் அனுப்பி வைக்கிறேன். விடு, ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் என்கிட்ட இருக்கு, நான் எடுத்து அனுப்பி வைக்கிறேன். வந்துட்டு பசங்க வந்துட்டு அங்க உங்க பேட்ச் 2 இப்ப பேட்ச் 2 யார் யார் இருக்கா அந்த இடத்துல? இப்ப தங்கப்பாண்டி, மதன்னா, வேற யார்? எத்தனை பேர் இருக்கீங்க அங்க? 2 பேட்ச் ஸ்பிளிட் ஆனிச்சுல 40-40. ஹலோ, கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்கம்மா. இது ஒன்றும் புரியுதா இல்லையான்னு எனக்கு சத்தியமா தெரியல. அப்புறம் எல்லாம் மொத்தமா என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. புரியலன்னா தயவு செஞ்சு கேளுங்க, நான் திரும்ப கூட சொல்லித்தரேன். ஹலோ தம்பி. சார் புரியுது சார். அப்புறம் இது பேட்ச் 2ல யார் இருக்கீங்கப்பா? எத்தனை பேர் ஜாபுக்கு போயிருக்கீங்க பேட்ச் 2ல 40 பேர்ல?
எத்தனை பேர் வந்திருக்கீங்க? எத்தனை பேர் ஜாபுக்கு போயிருக்கீங்க? சும்மா சொல்லுங்க. யாராவது தெரிஞ்சதானே முடியும். இல்லாட்டி நான் அடுத்து அனுப்பி வைக்கிறேன், ஃபார்வர்ட் பண்றேன். அதுக்கு தான் நான் செக் பண்ணிட்டு இருக்கேன், மெயில் செக் பண்ணிட்டு இருக்கேன், ஃபார்வர்ட் பண்றேன். சும்மா சொல்லுங்க. இப்போ வந்துட்டு இப்போ ஸ்டாப் பண்ணிடுறேன். சதீஷ் செல்வன், பி தங்கப்பாண்டி, வீரபிரபா, ரஜினி, that is மதன், சூர்யா, ரிஷி, MS ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்ரீதர் மாரியப்பன். ஸ்ரீதர், எஸ் சார். தயானந்தா, ராம் பாலாஜி, விஷ்ணுராம். ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்கிட்ட என்னோட இதில் தான் இருக்கு, உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் எடுத்து. சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் அனுப்பிச்சி வச்சிருந்தீங்களே, சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே. ஹலோ Yes, sir. எஸ் சார், எஸ் சார். எல்லாத்தையும் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். அப்படியே மதியானம் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு மதியானம் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணி வைக்கிறேன். அங்கே இன்டர்நெட் இருக்கா உங்களுதுல? ஹலோ, என்ன ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போர் அடிச்சு, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போர் அடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து நிறைய பேர் வெளில போயிட்டு இருக்கீங்க. இடத்துல 30 hourல இருந்தீங்க 1 o'clock வரையில. ஸோ we will stop it now 12:50. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ கேளுங்க. இதுல யாரோ ஒருத்தர், யாருது? ஈரா ப்ராஜெக்ட், வீரபிரபா. யாரு வீரபிரபா? எஸ் சார். உங்க ப்ராஜெக்ட் ஷேர் பண்ணலாமா மேடம்? உங்க ப்ராஜெக்ட் ஓகே சார். தங்கப்பாண்டிக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன். தங்கப்பாண்டிக்கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கங்க. ஓகே சார். சார் நீங்க கார்த்திக் சாருக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க. மெயில் ஐடி இருக்கா? கார்த்திக் சார் இருக்காங்க சார், லைன்ல பேசுங்க சார். கொடுங்க. கார்த்திக் சார், கார்த்திக் சார், கார்த்திக் சார். பாய்ஸ், யாராவது ஒருத்தர் சாரோட நம்பருக்கு, சாரோட மெயில் ஐடி கேட்டு வாங்குங்க. கார்த்திக் சார், ஸோ இப்போ வந்து அப் டு நவ் we are completing 90% of the reports. Hello, hello. ஓகே சார், ஓகே சார். ஜெனரல் ரிப்போர்ட்ஸ்லாம் முடிச்சாச்சு. யூசர் கஸ்டமைசேஷன் ரிப்போர்ட்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதை வந்து உங்களுக்கு மதியானம் சொல்லித்தரேன். முடிச்சுட்டு வந்து ப்ராஜெக்ட்ல எப்படி கிரிட்டிக்கல் டாஸ்க், கம்ப்ளீட்டட் டாஸ்க், ஸ்லிப்பிங் டாஸ்க் கம்பேர் பண்றது, எப்படி சொல்றது, கம்பேர் பண்றது. அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா சார் சொல்லுங்க சார், ஐ ஆடிபிள் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நீங்க ஹலோ, நீங்க சார் மெயில் ஐடி வேணுமா சார்? சொல்லுங்க 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 சார், நான் கார்த்திக் பேசுறேன், கார்த்திக் ரகுநாத். சொல்லுங்க சொல்லுங்க சார். சார் மெயில் ஐடி வேணுமா? நல்லா இருக்கீங்களா சார்? இல்ல சார், நல்லா இருக்கு. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்னாச்சு, கான்டாக்ட்ல இல்ல சார்? மெயில் ஐடி வேணுமா உங்களுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சார் சொல்றேங்க சார். நீங்க மெயில் ஐடி வேணுமா சார் உங்களுக்கு? சொல்லுங்க சொல்லுங்க சார்.
சார் நான் கிளாஸ் முடிஞ்சு கூப்பிடுறேன் சார் உங்களுக்கு. கூப்பிடுங்க. நம்பர் தெரியுமில உங்களுக்கு? நம்பர் இருக்கு சார், கூப்பிடுறேங்க சார். கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். நாங்க ஸ்டூடண்ட்ஸ் கொடுத்தோம். ஓகே சார், தேங்க்யூ. 12:53 ஆயிடுச்சு. உங்களுக்கு ஸ்டூடண்ட்ஸ் மேல அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரீ பண்ணிடுங்க. ஓகே சார். ஓகே சார். எக்ஸாம் எப்போ சார் இருக்கு உங்களுக்கு? சார் ஹலோ. ஹலோ. முடியல, எடுத்துடணும். தெரியும். சொல்லுங்க சார். ஆன்லைன் கிளாஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. சிவகாசி கிளாஸ். இந்த ரூம்ல இருந்து கிளாஸ் போயிட்டு இருக்கு. அங்க வரல, நான் ரூம்ல இருந்து எடுத்துட்டேன். வரலன்னு தான் பார்த்தேன். இந்த வந்த உடனே ஆன்லைன் கிளாஸ் அந்த நைய 500 கூட 1000 குடும்பம். நான் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்தாச்சு. இப்பதான் கிளாஸ் முடிச்சுட்டு உட்காந்துருக்கேன். சொல்லுங்க.
அப்படி கிடையாது சார். இது ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். ஆஹ் அந்த ஆள்கிட்ட போனோம்னு என்னோட நெட்டை பயன்படுத்துறேன்னா நீ நான் சொல்றதை நீ கேட்கணுமா? நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். என் நெட்டை நீ பயன்படுத்துறீன்னா நான் சொல்றது எல்லாத்தையும் நீ கேட்கணும்னு சொல்லிட்டு கண்டிஷன் போடுவோம். நாம வந்து இதுல உட்காந்து பேச முடியாது. ம். நான் வருவேன். ஏன்னா நீங்க வேற ஒருத்தர் போட்டாங்களே அப்படி சூர்யா போட்டிருக்காங்களே அப்படி 4 மணிக்கு தான் வந்தா வருவேன். இல்லாட்டி ரூமுக்கு வாங்கல, நேரம் ரூமுக்கு பேசிட்டு போயிடலாம். ரூமுக்கு வாங்கன்னு சொன்னேன். நீ அங்க போறதுக்கு என்கிட்ட பையனை பார்த்துட்டு ரூமுக்கு அங்க போங்க நீங்க. ம். 4 மணி தானே? 4 மணிக்கு கீழே இறங்குனீங்கன்னா அந்த இது இருக்குல்ல, அது பேர் என்ன, டிசி. 4 மணிக்கு டிசி பாளையார் போற ரோட்ல வந்தீங்கன்னா நெல்லூர் மெஸ்ன்னு இருக்கும். நெல்லூர் மெஸ்ஸுக்கு பக்கத்து பில்டிங் வாங்க. சைட்டுக்கு போயிட்டு தான் சாயங்காலம் வாங்க. நானும் பிஸி. அதாவது 4 மணி நேரம் பிஸி என்ன. ம். அந்த எதிர்க்குள்ள பிரிட்ஜ் ஏறுறதுல டிசி பாளையம் கிடையாது. ராமமூர்த்தி நகர் பிரிட்ஜ் ஏறுறதுல நெல்லூர் மெஸ்ன்னு ஒரு மெஸ் இருக்கு. சார் அவர் வெளியே போயிட்டாரு சார். டிமார்ட்ல அந்த ரோட் தான், அந்த பிரிட்ஜ் ரோட் தான். டிசி பாளையத்துல இருந்து பிரிட்ஜ் ஏறுவீங்கல்ல, ராமமூர்த்தி நகர் பிரிட்ஜ் ஏறுவீங்கல்ல சார். ராமமூர்த்தி நகர் டிசி பாளையத்துல இருந்து ராமமூர்த்தி நகருக்கு ஒரு பிரிட்ஜ் ரோடு ஒரு திரும்பல ரோடு. ஆமா, அதான் ராமமூர்த்தி நகர் பிரிட்ஜ். எல்லாரும் 2 மணிக்கு வந்துருங்க, அவர் வெளியே போயிட்டாரு. அதேதான், அந்த பிரிட்ஜ் தான். அந்த கீழே இறக்குனீங்கன்னா அதுக்கு அந்த சைட்ல போனீங்கன்னா அங்க டிசி பாளையம் ரோட்டுக்குள்ளார வந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷத்துல வந்தீங்கன்னா நெல்லூர் மெஸ்ன்னு இருக்கும். மஞ்சள் கலர் போர்டு இருக்கும் சார். டிசி பாளையம் போற ரோடு சார். போற ரோட்ல இறங்கி போனீங்கன்னா திரும்ப நெல்லூர் மெஸ்ன்னு ஒரு மெஸ் இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல. சரி வாங்க, நான் ஷேர் பண்ணி விடுறேன். வாங்க நேர்ல பேசுவோம். ம். தேங்க் யூ.